அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1018. இப்பதான் 1000 முடிஞ்ச மாதிரி இருந்தா அதுக்குள்ள 18 நிகழ்ச்சி வந்துருச்சு. வாரந்தோறும் வல்லுவோம். 1000வது நிகழ்ச்சிக்கு அப்புறம் இது 2வது பேசுறோமா? ஐ திங்க் முன்னாடி 77 1000 நிகழ்ச்சியில பேசுறோம். அதிகாரம் 78 படை செருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல கடற்கட 100 அதிகாரம் வந்துடும் போல தெரியுது. நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு. படை செருக்கு, படையின் சிறப்பு பத்தி பேசுறது. போர்க்களத்துல படை வீரர் சிறப்பு கூறும் பாடலாகுது. பார்ப்போம். நல்ல ஒரு செய்திகள்லாம் சொல்றாரு, என்னன்றதை பார்ப்போம். வேலம்மாள் மேடம் முதல்ல படிச்சுறாங்களா, அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் படிக்கிட்டோம். முதல் குரல் படிச்சிடலாமா ஐயா? படிச்சிருங்க மேடம். படைச்செருக்கு. என்னை முன் நில்லன் முன் எவ்வுயிர் பலர் என்ன முன்னின்று கல் நின்றவர். 771வது குரல். பகைவரே, என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நிற்காதீர்கள். என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நின்று கல்வடிவாய் நின்றவர் பலர் என்று மு. வரதராசன் கூறுகிறார். பகைவர்களே, என் அரசின் முன்னே போரிட நிற்காதீர். உங்களைப் போலவே இதற்கு முன்பு பலர் நின்றனர். எல்லாம் மறைந்து இப்போது நடுகல்லில் சிலையாக நிற்கின்றனர் என்று சாலமன் பாப்பையாவும், போர்க்களத்து வீரன் ஒருவன், பகைவர்களே, என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர், அவனை எதிர்த்து நடுகல்லாய் போனவர்கள் பலர் என முழங்குகிறார் என்று மு. கருணாநிதி அவர்களும் இதற்கு உரை சொல்லி இருக்கிறார்கள். ஐனா தலைவன்ங்கிறாங்க. ஐன்னு ஒரு எழுத்து ஒரு மொழி. அது தி மாதிரி. ஐனா தலைவன். என்னுடைய தலைவன் முன் நில்லன் மின், அவனுக்கு முன்னாடி நிக்காதீங்க. தெவ்வீர்னா பகைவர்களே, என்னுடைய தலைவன் முன்னாடி நிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி பல பேர் நின்று அவன் கல்லா போயிட்டான். கல்லாதல், அன்றைக்கு இறந்தவர்களுக்கு கல்ல ஊன்றி அவர் வழிபட்டு இருக்காங்க. இப்போ முன்னின்றவர் கல் நின்றார் அப்படிங்கிறத நிறைய அதுல சொல்லல இது இருக்குங்கிறாங்க. பொருள் முன் நின்றவர் கல் நின்றார். இப்ப நம்ம ஒரு சமுதாயத்துல முன்னாடி நிக்கிறவங்க, ஒரு விஷயத்துக்காக முன்னாடி நிக்கிறவங்க. இப்ப காந்தியோ, எத்தனையோ அண்ணாவோ, அம்பேத்கரோ, இவர்கள்லாம் முன்னின்றவர்கள்ங்கிறாங்க. முன்னின்றவர்கள்லாம் கல் நின்றார்கள் அப்படின்னு. இது இங்கே இந்த அதுக்கு கான்டெக்ஸ்டுக்கு முக்கிய இது இல்ல. இங்க என்னுடைய தலைவனுடைய பெருமை, இந்த அதிகாரத்துக்கு இது என்ன? முதல்ல படையினுடைய மாட்சி சொன்னார், படையினுடைய தன்மை சொன்னார். இப்ப படையினுடைய திறம் சொல்றார். செருக்குங்கிறது திறம்ங்கிறாங்க. என்னுடைய படையுடைய திறம், படைத்தலைவனுடைய திறம், அந்த பெருமை. செருக்குங்கிறதுக்கு 2 பொருள் இருக்கு. ஒண்ணு, செருக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்க செருக்கு பெருமிதம், படையினுடைய பெருமிதம், அது கிடையாது தலைவனுடைய பெருமிதம். இது இப்ப ஒரு போர் வீரன் சொல்றான், என்னுடைய தலைவன் அவ்வளவு சிறந்தவன், அவனுக்கு முன்னாடி நிக்கிறவன் எவனும் நிக்க முடியாது அப்படிங்கிற. எல்லாம் நின்னவெல்லாம் கல்லா போயிட்டான், நடுகல்லாயிட்டான். அதான் சொல்றாங்க. அதுக்கு கல் நின்றவரை என்ன சொல்றாங்க இன்னொரு விதமா, இந்த வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கிட்டு, எவர்களெல்லாம் ஒரு விஷயத்துக்காக, ஒரு காசுக்காக முன்னின்றார்களோ அவர்களெல்லாம் இப்ப சமுதாயத்துல எங்க பார்த்தாலும் கல்லா நிற்கிறார்கள் அப்படிங்கிறத சேர்த்து சொல்றேன். சொல்லுங்க சார். முதல்ல திருவள்ளுவர் நம்மளோட எந்த இடத்துலயும் நம்ம சாமி வழிபாடு அதெல்லாம் பத்தி எதுவும் சொல்லணும்னாலும் இந்த இடத்துல அந்த நடுகள் பத்தி சொல்லியிருக்கிறாரு பாருங்க சார். அதுதான் நடுக்கல் வழி. அப்போ அவரு காலத்துல அந்த நடுக்கல் வழிபாடு இருந்து இருக்குது. ஏன்னா நம்ம பைபிள்ல கூட ஆபிரகாம் கல் வழிபாடு பண்ணாருன்னு பழைய ஏற்பாடுல இருக்கும். அதே மாதிரி குரான்லயும் அவங்க இப்பவும் அந்த கல்லு எரியறதுக்காக அதனால அந்த கல்லு இருக்கு. சோ இந்த கல்லு இருந்திருக்கு அந்த காலத்துல. அதுக்கப்புறமா தான் சிலை வழிபாடு எல்லாம் வந்திருக்கு. அந்த காலத்துல கல் வழிபாடு தான் இருந்திருக்குதுன்றது வழிபாடு. கல் வழிபாடுதான் சிவலிங்க வழிபாடு, பெருந்தெய்வ வழிபாடாக மாறுதுன்னு சொல்றாங்க. அந்த காலம் மரத்தடியில இருந்துச்சு,
மருத மரத்துக்கு கீழே இருந்தது மருத ஈஸ்வரன்னு சொன்னாங்க. அது அப்புறம் அர்ஜுனமணி ஈஸ்வரன் இப்ப மாத்தினாங்க இவங்க வடமொழியில். அது மாதிரி எங்கேயும் அந்த காலத்துல மரத்தடியில ஒரு கல்லு, அதுதான் முன்னோர் வழிபாடு நம்மள்ட்ட இருந்ததுதான். அது பெருந்தெய்வ வழிபாடாக அப்படி கபலீகரம் ஆயிடுச்சு அப்படிங்கறதுதான் நிறைய பேர் பேசுறாங்க. அதான் உண்மை. தமிழர் வழிபாடு நடுகள் வழிபாடுதான். முதல்ல அந்த தோன்றிய வழிபாடே அதுதான். இயற்கை வழிபாடு, இயற்கை வழிபாட்டிற்கு பின்னால் வந்த வழிபாடு நடுகள் வழிபாடுதான். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நமக்காக போர்க்களத்திலே போரிட்டு உயிர் நீத்த ஒருவனுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அந்த கொடுக்கணும்னு நினைச்சதுதான் அந்த கல் வழிபாடு என்பது வந்திருக்கு. அது நடுகள், நட்டக்கல். ஏன்னா அவங்க நடுறாங்க. அந்த சார் சொன்ன மாதிரி இந்த செருக்கு என்ற சொல் ரொம்ப அழகா பயன்படுத்தி இருக்கிறாரு நம்முடைய வள்ளுவர் பொறுத்தவரையில. பொதுவா நம்ம இன்னைக்கு ஆணவம்னு சொல்றோம், பெருமிதம்னு சொல்றோம். இந்த பழந்தமிழ்ல இந்த சொற்கள் கையாளப்பட்டிருக்கிறது பாக்குறோம். ஆனா தற்காலத்துல இந்த செருக்குங்கிற சொல்ல நம்ம ரொம்ப பயன்படுத்துவதில்லை. ஆணவம் அப்படிங்கிறதான் ரொம்ப பயன்படுத்துறோம். இருந்தாலும் இந்த பாரதியார் கூட ஞான செருக்கு என்று சொல்லுவார். நேர்கொண்ட நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை என்று சொல்வார் இல்லையா? அதுல திமிர்ந்த ஞான செருக்கும் என்று சொல்வார். அப்ப அந்த செருக்கு என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுல நமக்கு திருக்குறளுடைய சிறப்பை பார்க்கும்போது செருக்குன்னு ஒரு அதிகாரத்திற்கே, படை செருக்கு அப்படின்னு ஒரு அதிகாரத்துக்கே அவர் பெயர் கொடுத்திருக்கிறார். அதுதான் அதுல ரொம்ப படைச்செருக்கு என்ற அதிகாரம் 78வது அதிகாரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஐயா ரொம்ப அழகான ஒரு குறள் அது. அதனால அதுவும் இந்த குறள் நம்முடைய மாலதி ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்முடைய முன்னோர்களுடைய ஒரு பண்பாடை நமக்கு ஒரு வெளியே சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான குறள் தான் இந்த குறள். அதனால இந்த குறளுக்கு மிகச்சிறந்த ஒரு இடம் இருக்கிறது என்றுதான் நம்ம சொல்லணும். அதுல நிறைய ஐயா சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே அதுல உள்ள பொருள்கள் வேறுபட்ட பொருள் தான். எல்லாத்துக்குமே அந்த வீரமிகு தலைவன், அந்த வீரமிகுந்த என் தலைவன் முன்னால எவ்வளவு ஒரு கர்வமா இருந்திருக்காங்க பாருங்களேன். அந்த கர்வம் இன்னைக்கு நமக்கு இருக்கணும். நம்ம ஆளக்கூடியவங்களும் அப்படி இருக்கணும். இதுல உள்பொருள் அதுதான். நம்ம ஆளக்கூடியவங்களும் அப்படி இருக்கணும். அவங்கள செருக்குடையவன் என்று ஒரு படை வீரன் சொல்றான்னா ஆளக்கூடியவனும் அப்படி இருக்கணும். அப்படிங்கிறதையும் அவர் இங்க நமக்கு என்னன்னா தன் தலைவன் மீது அந்த படை வீரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செருக்கு இங்க நம்பிக்கைதான் நமக்கு விளங்குறது. அதுக்கு ஏற்ற மாதிரி தலைவனும் இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் இந்த இடத்துல நம்ம குறிப்பிடுகிறாருங்கிறது உள்பொருள். அது அந்த தலைவன் அந்த இடத்துல அவன் எதிரியை சென்று வெல்லக்கூடிய யூகம், எதிரிக்கு தலைவன் மீது அந்த அச்சம், இதையெல்லாம் அந்த வீரர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் போராடினாலும் கூட தலைவனை அப்படியே பின்பற்றுகிறார்கள். அப்ப அந்த செருக்கு உடையவனாக தலைவனும் இருக்க வேண்டும், அதற்கு இணையாக வீரனும் இருக்க வேண்டும் என்பதை தான் இங்கு சொல்லுகிறார் என்று ஒரு நல்ல அழகான குறள் இது. படையினா படை மட்டும் இல்லைன்னு பார்க்கணும். இதுல நம்மகிட்ட ஒரு பெருமை, இப்ப கல்வி இருக்கு ஒருத்தருக்கு, அந்த கல்வி அங்க செருக்கு. அங்க எது எதெல்லாம் நமக்கு உதவுதோ, இப்ப படைங்கிறது ஒரு அரண். நமக்கு எதெல்லாம் அரண் இருக்கோ அதுல எல்லாம் நமக்கு பெருமிதம் இருக்கணும். அதை பயன்படுத்துறதுல பெருமிதம் இருக்கணும். அது நம்மகிட்ட இருக்குங்கிறது நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு அது அந்த பெருமையை தரணும். அதனால வெறும் படையை வச்சு இன்னைக்கு படை இதுகள்லாம் நம்ம யாரும் கையில எடுத்துக்கிட்டு சண்டைக்கெல்லாம் போக முடியல. இன்னைக்கு வறுமை பகைங்கிறாங்க, அறியாமை பகைங்கிறாங்க. அதை வெல்வதற்கு நமக்கு என்ன இருக்கோ அது படை. அது மாதிரி உள்ளது இதெல்லாம் எடுத்து அதை விரிச்சும் பார்க்கணுங்கிறது நான் நினைக்கிறேன். பாருங்க, இதுல ஆக்சுவலா நீங்க முதல் அமுதா மேடம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. இதுல சார், போர் செய்வதற்கு முன்னால ஒரு ஆயத்தம் பண்ற மாதிரி தான் இந்த படையினுடைய பெருமிதத்தை காட்டுறாங்க. நம்முடைய படை பெருமிதம் என்ன அப்படின்னா, முன்கூட்டியே தலைவனுடைய பலத்தை மற்ற எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும். அதனால முதல்ல அச்சமூட்டுதல் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அச்சமூட்டிய பிறகுதான் தண்டனை கொடுத்தல், இல்ல அவர்களோடு போரிடுதல் அப்படிங்கிறது உண்டு. இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம்னா, ஒரு சண்டை நடக்குதுன்னா முதல்ல சத்தம் போட்டு பேசி வாரி சுருட்டிக்கிட்டு நாக்க துருத்திக்கிட்டு முன்கூட்டி ஓடி அவங்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சண்டை தொடரும். அந்த நிலையில தான் என் ஐமுன் நில்லன் நீர், என்னுடைய தலைவனுக்கு முன்னால யாரும் நிக்காதீங்க, ஏன் நின்னா என்ன ஆகும் அப்படின்னு அவர்கள் எதிர்த்து கேட்பார்களே. ஆனால் ஏற்கனவே நின்னவெல்லாம் கல்லாயிட்டான்.
இன்னுமே யார் வந்து நின்னாலும் கல்ல ஆயிடுவாங்க. அவ்வளவு அவனுடைய அரசனினுடைய வீரத்தின் மீது அந்த வீரன் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெருமிதம் தான் இது. அந்த பெருமிதத்தை தான் சொல்றான். இப்படிப்பட்ட தலைவன் என்னுடைய தலைவனாக இருக்கிறான். எத்தனை பேர் வந்து நின்னாலும் அத்தனை பேரையும் நடுகல்லாக்கக்கூடியவன் அவன். அதனால எதுக்க வந்து நிக்காதீங்க, ஓடி போயிடுங்க அப்படின்னு ஒரு அச்சமூட்டக்கூடிய விதத்திலே முதலிலே தொடங்கக்கூடிய இந்த பாடல் இருக்கு. இன்னைக்கு கூட எம் தமையன் அப்படின்னு சொல்லும் போது எங்க அண்ணன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தம் ஐயன் அப்படின்னா என்னை விட பெரியவன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் அந்த தமையன் அப்படிங்கிற சொல்ல வந்து நாம வந்து பயன்படுத்துறோம். ஐயன் அப்படின்னா உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு பொருள். ஐயன் என் ஐமுன் அப்படின்னா என்னுடைய தலைவனுக்கு முன்னால நீ நிக்காத. இது வந்து பெரிய மன்னர்களை மட்டும்தான் குறிக்குங்கிறது கிடையாது, குறுநில மன்னர்களையும் குறிச்சிருக்குது. குறுநில மன்னர்கள்லாம் இப்ப நம்ம வேள்பாரி எல்லாம் எடுத்துக்கும் போது அவங்க எல்லாம் துணை படையாக போயிருக்காங்க நிறைய மன்னர்களுக்கு. அந்த மாதிரி துணை படையாக போனாலும் பெரும் படை வீரர்களாக பெரும் படையாக போனாலும் முன்னால இந்த மாதிரி வீரர்களை அனுப்புவதும் மன்னனை பற்றி பறைசாற்றுவதும் இருந்திருக்கிறது. அது ஒரு பெருமிதமாக கருதப்பட்டது அப்படிங்கறதான் இந்த படைச்செருக்கு என்ற அதிகாரத்தின் முதல் பாடல் உணர்த்துகிறது. திருவள்ளுவர் சிலையை வைக்கும் போது கூட ஐயன் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரையா வந்து சொன்னாரு, ஐயன் திருவள்ளுவர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஐயன் வந்து அந்த தலைவரை அந்த மாதிரி தான் அதை மைண்ட் பண்ணாரு. உயர்ந்த நிலையில இருப்பவர்களை ஐயன். அதனாலதான் தமையன் என்னோட அண்ணன், எங்க குடும்பத்துக்கு அவன் தான் தலைவன் அப்படிங்கிற பொருள்ல தான் தமையன் என்ற சொல்லையே நாம வந்து தமிழ்ல பயன்படுத்துறோம். செல்வா ஒரு பாட்டு சொல்லுகிறாரு, கவனிச்சிங்களா? நான் அடிச்ச தூங்க மாட்டேன். கவனிச்சிங்களா நீங்க? இல்லையே. போட்டிருக்காரு பாருங்க, செல்வா பாடுவாரு இப்போ. அப்படியா? ஓ, அதத்தான் நான் திருப்பி பார்த்தேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். ஒரு வஞ்சீரம் சொல்றதுதான் ஒருத்தர. என்னன்னா ஆக்சுவலா வந்து இது ஒரு ஒரு மனிதனுடைய வேல்யூ. நம்ம மத்த பொருள் எடுத்துக்கிறது காமனா எடுத்துக்கணும்னா ஒரு மனிதனுடைய வேல்யூ என்ன, ஒரு அந்த அவனோட தலை சிறந்தது, அவனுக்கு தன்னம்பிக்கை, செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவோம் இல்லையா? அந்த செல்ஃப் எஸ்டீம் இன்னொருத்தர் சொல்லுவோம். ஒரு மனிதனோட சிறப்பை சொல்லும் போது அந்த சிறப்புல கொஞ்சம் திமிரு இருக்கலான்றதுதான். அந்த அந்த பாணியில நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஒரு வேல்யூ இருக்கணும். இது சொல்லுவான் பாருங்க, தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இது தன்னம்பிக்கை தான். இந்த தன்னம்பிக்கையை வேற ஒருத்தர் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருத்தரோட பலத்தை வந்து வெளியில சொல்லும் போது அந்த பலத்து வந்து அறிவு சார்ந்த பலமாவும் இருக்கலாம், ஆயுதம் வச்சு பலமும் இருந்தாலும் இருக்கலாம், அது அதுக்காக சொன்னதாகவும் வச்சுக்கலாம். பட் இப்ப எடுத்துக்கும் போது நம்ம ஒரு அறிவு சார்ந்த பலம் ஒருத்தரை சுத்தி சொல்லும் போது அவருடைய வேல்யூ தெரியுமா உனக்கு? அவர்கிட்ட போய் நீ இப்படி பேசுறியே, எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்றோம் ஒருத்தரோட வேல்யூ தெரியுமா? வேல்யூ தெரியும், அவரோட வேல்யூவே தெரியாத நீ போய் அவர்கிட்ட இவ்வளவு அனாவசியமா பேசுற, ஒரு மரியாதை இல்லாத பேசுற அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்றாரு. அந்த பொருள் அது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன்கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம்ன்றப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு, ஒவ்வொரு சிறந்த அந்த இது இருக்கு, அந்த மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பை உணரணும் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அடுத்த குறள் படிக்கவா ஐயா? குறள் 772. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. பொருட்பாலிலே படையில் படைச்செருக்கு என்ற அதிகாரத்திலே வரக்கூடிய ஒரு சிறப்பான குறள் இது. இதனுடைய பொருள் என்று நம்ம பார்க்கும்போது மிகச் சிறப்பாக அதாவது காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி குறி தவறாமல் எய்த அம்பை ஏந்தி தலைவிட வெட்ட வெளியில் நின்ற யானை மேல் எரிந்து தவறிய வேலை ஏந்துதல் சிறந்தது என்றும், காட்டில் அஞ்சி ஓடும் முயலை கொன்ற அம்பை பிடித்திருப்பதை விட எதிர்த்து வரும் யானையின் மீது பட்டும் அது வீழாது வேலை ஏந்துதல் மிகச் சிறப்பு என்றும் இங்கு சொல்லப்படுகிறது. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு குறளாக இதை நம்ம கருதலாம். ரொம்ப ஒரு விஷயம், சாதாரணமான விஷயம் தான். ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிடுறாரு.
நீ அதுதான் வந்து ரொம்ப சும்மா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வம்பு இருக்காத. உனக்கு தகுந்த உன்னை விட அறிவு சார்ந்தவனா, உன்னோட பலம் மிக்கவனா அவங்ககிட்ட போய் வம்பு. சும்மா ரொம்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவங்கிட்ட போயிட்டு நீ அங்க இங்க போயிட்டு எடுத்துட்டு நான் பலசாலின்னு காமிச்சுக்காது. அது பிரயோஜனமே இல்லை. அதுதான் ரொம்ப சாதாரண விஷயத்த அழகான ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்காரு. இல்ல. இப்ப ஓடக்கூடிய முயலை வந்து குறிப்பாப்பதும் வந்து எளிதான செயல் கிடையாது. விஷயம் கிடையாது. அது ஆனா இருந்தாலும் ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம அதுக்காக நீங்க சொன்னதான் கரெக்ட். அத மாதிரி அது ஒரு பெரிய பயனும் கிடையாது. இப்ப அதை எறிவதனால நமக்கு என்ன பயன் கிடைச்சிருப்பது? ஓடக்கூடியத ரொம்ப கவனமா பார்த்து எறிவதால் அந்த வீரம் எதுவும் இல்லை. அத்தகைய வீரம் ஒரு நம்மள்ட்ட என்ன உண்டாக்கும்? ஒரு தேக்க நிலையதான் உண்டாக்குங்கிறாரு. ஒரு தேக்க நிலையதான் அது உண்டாக்கும். ஆனா நம்ம பெரும் தைரியமா அதாவது முயற்சி பெருசா இருக்கணுங்கிறது தான், பெரிதுங்கிறது தான். அதாவது ஒரு ஒரு யானையுடைய வேல்யூ எத்தனை முயல் இருக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க, இப்ப யானைய அடிக்காட்டியும் எந்த இடத்துல அடிக்கலைங்கிறது அவனுக்கு தெரியுமா. இவ்வளவு பெரிய யானைக்கு காதுக்கு பின்னாடி அந்த ஒரு இடம் இருக்கு, டெண்டர் பிளேஸ். அதனாலதான் இந்த மனுஷப்பைய ஒரு அங்குசத்தை வச்சு யானைய குத்துறான்னு சொல்றாங்க. அப்போ அது எந்த இடத்துல பொசிஷன் பண்ணிக்கிட்டது தப்பு. ஒண்ணு இவன் உட்கார்ந்து அடிச்ச இடம் தப்பு, இல்லாட்டி அங்க எய்ம் பண்ண இடம் தப்பு. அப்போ ஒவ்வொரு முயற்சியும் எப்படி நம்ம அதை எய்ம் பண்ணிருக்கணும், எப்படி நம்ம பொசிஷன் பண்ணிக்கணும்னு ரெண்டு விஷயத்த சொல்லி தரலாம். அப்ப முயற்சிகளும் போது இந்த இந்த பெருசுல முயற்சி பண்ணுங்க. அப்படி நீ விட்டுட்டாலும் கூட அது உனக்கு அடுத்த தவணை உதவுது. அப்ப பெருசாவே நம்மளால பண்ண முடியுதுங்கிறது. அதனால பெரிது எய்ம் பண்ணுங்கிறது மாதிரியே இது இருக்கு. சார் எனக்கு ஒரு டவுட். இதுல முயலும் யானையும் சொல்லியிருக்காங்க. ஓடுற முயல் அதுதான் சார் இன்னும் டிஃபிகல்ட். அதுவே காட்டுக்குள்ள ஓடுது அந்த முயல். இங்க பாருங்களேன், அது காட்டுக்குள்ள ஓடுது. இதுல என்ன சொல்றாரு, பயனை பாருங்கிற. அடிச்சா என்ன பயனு, யானை அடிச்சா என்ன பயனு? லதா மேடம் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஓடுற முயலை அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அது அடிச்சா செத்துரும். அடிச்சு படிப்பட்டோடனே செத்துரும். அதே உன்னோட பலத்தை ஒரு யானை மேல அடிச்சு அதை சாவடிச்சுன்னா அந்த பலம் வேற. புரியுதா உங்களுக்கு? அதுதான் சொல்ல வர. அப்ப நீ எவ்வளவு தூரம் சிந்திக்கணும். முயல் ஓடி அடிக்கிறத வந்து நான் அடிச்சுட்டேன்னு சிறப்பா நினைச்சுக்காது. அது சிறப்பு கிடையாது. ஒரு யானையை உன்னை வச்சிருக்கிற ஒரு ஆயுதத்தால அடிச்சு சாகடிச்சுன்னா அதுதான் உன்னோட சிறப்பு. அப்ப யானையை நோக்கி அடிக்கிறதும் பெரிய விஷயம், அதை சாகடி இருக்கிறதுக்கும் உன்னோட பலமும் அறிவு திறனும் இருக்கணும்ன்றது பெரிய விஷயம். அப்ப எவ்வளவு தூரத்துக்கு நீ அதை சிந்திக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு திட்டமிடணும். ஒரு யானையை எங்க அடிச்சா சாகன்றத உணரணும். அதெல்லாம் ரைட் சார். நீங்க அதெல்லாம் சொல்ற ரைட். ஜெயிச்சதை விட தோத்தது பெருசுங்கிறாரு. இல்லாம முயல் இருந்தா எனக்கு கரெக்டா இருக்குமோன்னு தோணுது. பாருங்களேன், இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஜெயிச்சதை விட தோத்தது பெருசு இதுல பெருசுங்கிறாரு. ஆமா, அதுதான் சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அங்க போய் ஜெயிச்சது எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க வந்து தோத்தா பெரிய ஆளு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரின்னு சொல்ல வரீங்களா? மேடம் அமுதா மேடம், அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன் லதா மேடத்துக்கு. ஆக்சுவலா போர்க்களத்துல வந்து முயலை யூஸ் பண்றது இல்ல, யானையை தான் யூஸ் பண்றோம். இது வந்து நம்ம பேசுறது படைச்சிருக்கு பத்தி. சோ யானைக்கு இது வந்து ரொம்ப ரிலவெண்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் சார் சொன்னது கரெக்ட். ஒரு நல்ல பாயிண்ட். போர் செருக்குன்னு வரப்ப அந்த அந்த நீ முயலாட்சி என்ன பிரயோஜனம்? போர்ல போய் சண்டை போட போறது இல்ல. யானைக்கு தானே பழகணும். அதுதான் சொல்ல வர. அங்கேயே ஒருத்தர் ஒரு படை வீரனை அடிக்கிறான், ஒருத்தர் தலைவன் அடிக்கிறான். படை வீரன் அங்க முயல் மாதிரி, தலைவன் யானை மாதிரி. அதுதான் கரெக்ட் சார். இதுல வந்து பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிற அணி வந்து இதுல இருக்குது. இதுல வந்து அவர் சொல்ல கருதிய கருத்தை நேரடியாக சொல்லாமல் ஒரு உதாரணத்தின் மூலம் அதை உணர வைக்கிறார். அதனால இது வந்து பிரிது மொழிதல் அணி. இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த போர்க்களத்துக்கு இந்த முயலோட அவன் போரிடும் போது, அதாவது கையில ஒரு அம்பை வைத்துக்கொண்டு, முயல் பக்கத்துல கூட அவன் போல, தூரத்துல ஒரு அம்பை வச்சுக்கிட்டு அந்த முயலை நோக்கி அடிக்கிறான்.
ஏன்னா இவன் போனாலே அந்த முயல் ஓடிடுவான், சத்தம் கேட்டே அது ஓடுது பயந்துகிட்டு. அந்த மாதிரி ஓடக்கூடிய வீரர்கள் யாராவது எதிர்ப்படையிலே இருப்பார்களே. ஆனால் அந்த முயல் ஒரு சத்தம் கேட்ட அளவுல ஓட ஆரம்பிக்குது. அதையே அவனால அடிச்சு வீழ்த்த முடியல, அம்ப மட்டும் எடுத்துக்கிட்டு வரான். காண முயல் எய்த அம்பினில் அது காட்டு முயல். எந்த இடத்துக்குள்ள பூந்தா எப்படி தப்பிக்கலான்னு தெரியும். வீட்டுல வளர்க்கக்கூடிய முயல் அல்ல அது. அது காட்டிலே வளர்ந்த முயல். அது நிறைய பகையை பார்த்த முயல் கூட. ஏன்னா அதை கொன்று தின்னக்கூடிய விலங்குகளுக்கு முன்னால அது எப்படி ஓடுங்கிறது அதுக்கு தெரியும். அந்த மாதிரி பலவிதமான உத்திகளை அறிந்த ஒரு முயலாக இருந்தாலும் தூரத்துல இருந்துகிட்டு தானே நீ அம்பு விடுற, கிட்டத்துல போல. ஆனா அந்த யானை இருக்கிறதே, அது பக்கத்துல முதல்ல போக முடியாது. கையில ஒரு வேலை எடுத்துக்கொண்டு அது பக்கத்துல போய் தான் அதை நம்ம கொல்லணும். அப்ப என்ன பண்ணணும்னா, வீரனை எதிர்க்க நின்று போரிடணும். நீ முயல் மாதிரி எங்கேயோ நின்னுகிட்டு பயந்துகிட்டு ஓடுற ஆளை நீ ஜெயிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி நமக்கு பகை கூட சார் நம்ம தரத்துக்கு இருக்கணும் சார். பகை கூட தரம் குறைந்த பகை நமக்கு தேவையே இல்லை. அந்த மாதிரி பகை இருந்தாதான் நாம வெற்றி பெற முடியும். அதுல தோற்றாலும் அது வெற்றி தான். அதனாலதான் நிறைய பேர் பாருங்க, இவன்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. இவ்வளவு சத்தம் போடுறாங்களே, ஏதாவது கேட்க கூடாதா அப்படின்னா, இவன்லாம் எனக்கு சரிக்கு சரியா சார், நான் போய் அந்த ஆள்கிட்ட என்ன பேசுறது, என்னோட தரம் குறைஞ்சிரும். அந்த மாதிரி அந்த பகை கூட நமக்கு சரியான ஒரு பகையாக இருக்கும். அந்த மாதிரி யானையை எதிர்க்க நின்று, அதுவும் போர்க்களத்துல சார், அதுக்கு போர் உத்திகள் அறிந்த யானையாதான் அந்த யானை இருக்கும். போர்க்களத்துல யானை போர் புரிய வருது அப்படின்னா சாதாரணமா நம்ம ரோட்ல போற யானையும் கோயில்ல இருக்கிற யானையும் கிடையாது. அது மிக உத்வேகத்தோடு இருக்கும். அதியமானை பத்தி சொல்லும் போது சொல்வாங்க, அந்த அதியமானுக்கு மகன் பிறந்திருக்கிறான்னு செய்தி கேட்டு அதியமான் வருவான் வீட்டுக்கு. அந்த யானையின் கண்களும் சிவந்திருக்கும், அவனுடைய கண்களும் சிவந்திருக்கும். அந்த சிவந்த அந்த தோற்றத்தோட வருவானாம். அதியமான் பிள்ளைகளை பார்க்கும் போது அந்த குளிர்ந்த ஒரு நிலையில கூட அவன் கண் சிவப்பு மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சங்க பாடல்ல. அந்த மாதிரி இந்த யானைக்கு எதுக்க போய் நின்னுகிட்டு சண்டை புரிவது அப்படிங்கிறதுதான் மிக மிக மேன்மையானது. அதற்கான பகைவர்கள் இருந்தால் மட்டும் இந்த போர்க்களத்தில் நில்லுங்கள், இல்லைன்னா ஓடி போயிடுங்க. அந்த அணி பேர் சொல்லுங்க அமுதா மேடம். அம்மாடி, அணி அணி பிரிது மொழிதல். விருது மொழிதல். ஆமா, சொல்ல வந்ததை நேரடியா சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்ம கூட வீட்டுல நிறைய பேச்சு வழக்குல அதெல்லாம் பண்ணுவோம். சொல்ல வந்ததை நேரடியா சொல்ல மாட்டோம், வேற யாராவது இப்படி பண்ணாங்கன்னு சொல்லுவோம். மேடம் மேடம் நம்ம இல்ல, நீங்க சார், நீங்க அதாவது நீங்க என்ன லேடிஸ். அதான் அதான், ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, எங்களுக்கு அது தெரியாது இல்ல. இப்ப கரெக்டா சொல்லி கொடுத்துட்டீங்க, பிரிது மொழிதல் அணி அப்படின்ட்டு கிளீனா சொல்லி. இனிமே சொன்னானா நாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணோம். இனிமேல் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஓகே, பிரிது மொழிதல் அணி எதுவும் சொல்றது இல்ல, மறைமுகமா சொல்ல வந்ததை சொல்றது. அந்த மாதிரி சொல்லிட்டு, பகைவனாக இருந்தாலும் யானை மாதிரி இருக்கிறவன் தான் எனக்கு பகைவனா இருக்கணும். நான் அருகிலே நின்று போரிடணும், தோற்றாலும் எனக்கு பரவாயில்லை. இந்த முயல் மாதிரி புறமுதுகு காட்டை கொண்டு ஓடக்கூடியவர்களை நான் போரிட மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் தான் எங்களுடைய எங்களுடைய படையிலே இருக்கிறார்கள் என்று பெருமிதத்தோடு பேசுகிறார். நீங்க இந்த விஷயம் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. வேல்பாரியில யானையோட சிறப்புகளை பத்தி சு வெங்கடேசன் எழுதியிருப்பாரு. அது எப்படி எழுதுனாருன்னா, அந்த கஜசாஸ்திரத்தை போய் தேடி போய் கஜசாஸ்திரத்தை கண்டுபிடிச்சு அது மொழிபெயர்த்த நூலை எடுத்து நம்ம மதுரையில இவங்க இந்த லைப்ரரியில இருக்கு இல்லையா, மதுரை பல்லு நூலகம் இருக்கு இல்லையா, அந்த நூலகத்துல போய் தேடி கண்டுபிடிச்சு அவர் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாத அதுல ஒர்க் பண்ண ஒரு வீட போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து அதுல இருந்து பல விஷயங்களை எடுத்து எழுதியிருப்பாரு. யானை படைக்கு பயன்படுத்துற யானை எப்படி எல்லாம் என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க, என்ன மாதிரி அதுக்கு ட்ரெயின் பண்றாங்க அப்படின்ற பல செய்திகள் அதுல இருக்கும் வேல்பாரியில.
பல செய்திகள் இருக்கும். அப்ப அப்படியாப்பட்ட யானை கூட நம்ம மோதுறது, அதுதான் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். எதுக்க நின்னுகிட்டே அதுதான் நீ எதுக்கே நிக்க முடியாதுன்றது அர்த்தம் நினைக்கிறேன். ஆமா, அந்த குத்துறதுங்கிறது சாதாரண, அது வருந்தாலே துதிக்கே அத பாரி அடிச்சிருமே அடிச்சு போயிடும். அதுதான் நீ குத்தலனாலும் பரவாயில்ல, நீ எதிர்க்க நின்னாலே பெரிய ஆள் நிற்கக்கூடிய தைரியம், ஒரு வீரனுடைய அச்சமற்ற தைரியத்தை பத்தி தான் பேசுது இந்த கதை. ஆனா இன்னைக்கு காலத்துல யானை குதிரை எதுவுமே கிடையாது படையில. வீரங்கி என்ற யானை வருது இல்லையா, வீரங்கி என்ற யானை வரும்போது எடுத்து போற வீரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்ப லதா மேடம் சண்டைக்கு போவாங்க, ஒன்றுமில்லாத சிப்பாய்களை போறதுனாலதான் அச்சம் இல்ல. எப்படி இருந்தாலும் நம்ம சௌக்கியமா இருப்போம், மத்தவன் எப்படியாவது போறாங்கிற அந்த சுயநலமே வந்துட்டுதே இப்போ. முன்னால மன்னன்ல போய் முதல்ல நிப்பான். ஆனா நான் நிறைய தடவை நினைப்பேன் சார், நம்ம நாட்டுல எல்லாருக்குமே போர் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். பள்ளிக்கூடத்துல படிக்கிற அத்தனை பிள்ளைங்களுக்கும் போர் பயிற்சி கொடுக்கணும், எல்லாரும் போயிட்டு வரணும், பாக்கணும். எலெக்ஷன் நிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் போர் பயிற்சி கொடுக்கணும், அப்பதான் கொடுக்கணும். நமக்கெல்லாம் கிடையாது. யாரு எலெக்ஷன் நிக்கிறாங்களோ அவனுக்கு முதல்ல போர் பயிற்சி எடுத்துட்டா, நீ அப்புறம் எலெக்ஷன் இல்லைன்னு சொன்னாதான் ஒரு வருஷமாவது அவங்க இருக்கணும்னு கொடுக்கணும் சார். எல்லாரும் கொடுக்கறாங்களா சார்? பிரிட்டன்ல சிங்கப்பூர்ல எல்லாம் மஸ்ட் தானே? பிரிட்டன், சிங்கப்பூர், யூஎஸ்ல கூட மஸ்ட். பல கண்ட்ரில வந்து நீங்க ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே அமிச்சிடணும், மிலிட்டரிக்கு அமிச்சிடணும். 2 years வேல்யூ தெரியும், நாட்டோட வேல்யூ இல்லைன்னா தெரியவே தெரியாது, நம்ம சுதந்திரத்தின் மதிப்பு தெரியவே தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு தெரியாமையே இருக்காங்க நிறைய பேர். நம்ம நாட்டுல யாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க பொலிட்டீஷியன்ஸ் கொடுத்தா போதும். ஆமா, முன்னாலேயே என்ன பண்ண, எலெக்ஷன்ல யாரெல்லாம் நிக்க போறோம்னு, நீங்க யாரெல்லாம் வரப்போறீங்களோ வர்றவங்க முதல்ல அங்க போய் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறம் இங்க வாங்கன்னு சொல்லி வரமாட்டான். மேடம் சொல்றத ரொம்ப முக்கியமான பாயிண்ட் விரிச்சு பார்க்கணும். இத இன்றைக்கு நமது முயற்சிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப பார்க்கணும். நீங்க இத இங்க கொண்டாந்து நம்ம முயற்சி இன்றைக்கு சாதாரணத்துல முயற்சி இருக்கா, ஒரு பெரிய ஒரு புக்கை எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அலையோசையை சொல்லணும்னு மேடம் நினைக்கிறாங்கன்னா அது பெரிய முயற்சி. அது அதாவது நமக்கு இன்றைக்கு அதை எப்படி எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னு பாருங்க. நான் முக்கியமா முதல்ல ஒண்ணு சொன்னது, அந்த யானையை ஏன் அடிக்கலைன்னு யோசிங்க. எய்ம் பண்ண இடம் தப்பு, அல்லது நம்ம உட்கார்ந்துகிட்ட இடம் தப்பு, நம்ம பொசிஷன் பண்ணிக்கிட்ட இடம் தப்பு. அதை கவனிக்கணும். ஏன் யானை பிழைக்க போச்சு? யானையை அடிச்சிருந்தா என்ன நிகழும்? ஏன் அத தோத்தவனை பெரியவன் கொண்டாடுறாருங்க, ஜெயிச்சவனை பெரியவன் கொண்டாடாம இந்த பாட்டுல ஏன் தோத்தவனை பெரியவன் கொண்டாடுறாரு? அப்போ உங்களுடைய முயற்சி பெரிதா இருங்கிறதுதான். நீங்க பாக்கணும். இன்றைக்கு இந்த இதுகளை எல்லாம் படைமாற்றி படைச்சிறப்பெல்லாம் பாக்குற போது நம்ம அத விரிவுபடுத்தி வாழ்வோடு பொருத்தி அதை பார்க்கணும். இப்ப அதுலயே பிரிதி மொழிதலுக்கு இப்ப நண்பர் என்ன சொல்றாரு, பெண்கள் பேசுறது சில நேரங்கள்ல பேசுறது பிரிதி மொழிதலை சொல்றாங்க, உள்ளதை சொல்லாம வேற ஒன்ன சொல்லிட்டு போயிடுறாங்க, ஆனா உள்ளே இருக்க அர்த்தம் வேறங்கிறாங்கல்ல. அது மாதிரி லதா மேடம் பேசும்போது இந்த காலத்து படையில வந்து யானை குதிரை எல்லாம் இல்ல அப்படின்னாங்க. ஆனா நம்ம இருக்க பீரங்கி இதெல்லாம் வந்து ஹார்ஸ் பவர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க. எந்த ஒரு சக்தியுமே வந்து ஹார்ஸ் பவர் தான் சொல்றாங்க. சோ குதிரை தாராளமா அதுல இருக்கு. அது வேணா சொல்லலாம் சார், ஆனா ரியலா பாத்தீங்கன்னா அது மாடர்னைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தி ஹார்ஸ் பவர் தான். குண்டு வச்சு வீட்ல இருந்து ரிமோட்ல ஆன் பண்றாங்க இல்லையா? So that person will not be affected. இல்ல இது வந்து யானைக்கும் முயலுக்கும் இப்ப எடுத்துக்க முடியாது. முயல் மாதிரி சின்ன விஷயத்துக்கும் யானை மாதிரி பெரிய விஷயத்துக்கும். சார் குரல் கேட்கலையா? இப்ப கேக்குது. யானை மாதிரி சின்ன விஷயம் பெரிய விஷயத்துக்கும் எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் இங்க அர்த்தமே தவிர யானை எடுத்துக்கிற இந்த நேரத்துல எடுத்துக்கூடாது. யானை மாதிரி பெருசா சிந்திக்கணும், யானையோட பலம் மாதிரி சிந்திக்கணும். அப்போ எந்த மாதிரி சிந்திக்கணும்ன்றதுதான். நீ திங்க் பண்றது பெருசா, அதான் சிம்பிளா சொல்லியாச்சு, திங்க் பிக் அப்படின்றது. அவ்வளவுதான். அடுத்த இதுல போயிடலாம், அடுத்த குரல் போயிடலாம். நான் இத ஒரு குரலோடு முடிச்சுக்கிறேன். பேராண்மை என்ப தருக்கன்
ஒன்றுற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு பேராண்மை என்ப தருக்கண் ஒன்றுற்றக்கால் தருகன் தான் தருகன் ஒன்றுற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு பேராண்மை என்பது பகைவர்க்கு அஞ்சாமல் எதிர் நின்று போரிடும் ஆண்மையே. அவருக்கு ஒரு கேடு வந்த இடத்து உதவி நிற்கும் ஆண்மையோ அதனினும் சிறந்ததாகும் என்று புலியூர்கேசிகனும், பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை மிக்க ஆண்மை என்று கூறுவர். ஒரு துன்பம் வந்த போது பகைவர்க்கும் உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர் என்று வரதராசனாரும், பகைவர் மீது இரக்கம் காட்டாமல் இருப்பதை மிகுந்த ஆண்மை என்பர். ஆனால் அந்த பகைவர்க்கு ஒரு தாழ்வு வரும்போது அவர் மீது இரக்கம் கொண்டு அவர் தாட்சியை போக்க உதவுவது ஆளுமையை மேலும் சிறப்பிக்கும் என்று சாலமன் பாப்பையாவும் கூறுகிறார்கள். தருகன் என்ப பேராண்மை, தருகன் என்ப பேராண்மை, அதாவது அது பேராண்மைன்னு சொல்றாங்க. ஆனா ஊராண்மைன்னு ஒண்ணு சொல்றாரு. ஒன்று உற்றக்கால். என்ன, அவனுக்கு எதிர்த்தாப்புல நிக்கிறானே, அவன் பல போரரங்களை அன்னைக்கு பயன்படுத்தி இருக்காங்க. ஜெயிக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்ல, இவன் முன்னாடி ஜெயிக்கிறோம், அவன் கீழே ஆயுதங்களை போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அல்லது அவன் கீழே அடிபணிஞ்சு எனக்கு நம்மகிட்ட அதாவது சமாதானம் கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. சமாதானம் கேட்கிற முறைகள்லாம் சொல்றாங்க. வாயில புல்ல வச்சுட்டு கைய இது பண்றதெல்லாம் சொல்றாங்க, கும்பிடுறது மாதிரி சொல்றதெல்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இருந்தா இன்று போய் நாளை வான்னு ஒரு இது எழுதி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சொல்றது இன்னும் பெரிய ஆண்மைங்கிறார். அத ஊராண்மைங்கிறார். போராண்மைங்கிறது பேராண்மை தருகன், அது போர்ல பெரிய ஆண்மை. அதை விடவும் சிறந்தது என்னன்னா ஊராண்மைங்கிற போது ஒன்று உற்றக்கால். அங்கே ஒரு அவனுக்கு ஒரு இது, அவன் ஒரு எளியவன் ஆயிட்டான் எப்படியோ, அதுல அவனை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளணும் இல்ல, அவனை அழிக்க வேண்டாம்ங்கிறது. அப்படி இருக்கிறது அது கூறியது, இதை விட கூறானது சிறந்ததுங்கிற ரொம்ப ஒரு உளவியல் தான் அது. அதாவது எவனோ சரண்டர் ஆயிட்டான் அல்லது இது பண்ணிட்டான், அவனை போய் அடிச்சு கொல்லாதுங்கிறது அது அது உன்னுடைய ஆண்மையில அவர் முன்னாடியே சொல்றாரு. பேராண்மைங்கிற வார்த்தையை இன்னொரு இடத்துல பயன்படுத்த, பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறார். இந்த ஆண்மையில மிகச்சிறந்தது பேராண்மைங்கிறது சொல்றது, பிறன்மனை நோக்கா பேராண்மையில கொண்டாடுறாரு. இங்க இந்த இடத்துலயே அந்த பேராண்மையை பயன்படுத்துறாரு. அதை விட சிறந்தது ஊராண்மைங்கிறது. ஒன்று உற்றக்கால். சார், இந்த ஜெயம் ரவியோட படத்தோட பேரு கூட பேராண்மை இல்ல சார்? இங்க இருந்து சுட்டிருப்பாங்களோ? பல வார்த்தைகள் இப்படிதான் சுட்டாங்க எல்லாம். சார், தமிழ் வார்த்தைகளை சுடுறதுன்னு சொல்லக்கூடாது சார். சுடுறது கிடையாது, இயல்பாக தோன்றுவது அது கையாளுதல். ஆமா. பேராண்மை என்பது தருகன். ஒன்று உற்றக்கால். அந்த இடத்துல ஒரு நெருக்கடி நிகழுமானால் அல்லது ஒரு கேடு நிகழுமானால் பெரிய ஆண்மையோட தான் ஒருத்தன் இருக்கான், அச்சம் இல்லாமல் இருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுமையானால் அப்ப அவன் என்ன பண்ணணும்? ரொம்ப நெருக்கடி ஏற்படுகிறது, ரொம்ப சிக்கல் ஏற்படுகிறது, இதுல இருந்து எப்படி மீளுவது அப்படின்னு வரக்கூடிய நேரத்துல இந்த பேராண்மை என்பது ஒரு கருவியாக மாறிவிடுகிறது. அந்த அச்சமற்ற தன்மை அவனுக்கு பெரிய ஒரு கருவியாக இருந்து அவனை இன்னும் வெல்ல வைக்கிறது. இரும்பை விட, எஃகு அப்படிங்கும் போது இரும்பை விட அந்த உறுதி இருக்குல்ல, அந்த உள்ள உறுதி இருக்குல்ல, அந்த பயம் இல்லாத இருக்கக்கூடிய அந்த துணிச்சலான அந்த உறுதி ஒன்று உற்றக்கால் வருமானால், அந்த நேரத்துல அது வருமானால் அது அவனுக்கு ஒரு ஆயுதத்தை போல பயன்படும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ ஆண்மை பேராண்மை உடையவனும் ஒரு கட்டத்துல சோர்ந்து போகக்கூடிய நிலை ஏற்படும். அப்படி ஏற்படும் போது கூட ஊராண்மை, அதை பற்றி கலங்காமல், கவலைப்படாமல், துன்பப்படாமல், அச்சமின்றி துணிவோடு சென்று வெற்றி பெறுவது
அது அந்த கருவி மாதிரி உனக்கு அது பயன்படும். அந்த ஆண்மைக்கு இன்னொரு துணையாக ஒரு கருவியாக அது பயன்படும் அப்படிங்கிற பொருள்ல அதை அவர் கொடுக்கிறார். சார் அது பேராண்மை படம் வந்து அது கரெக்ட் தான் சார், கரெக்டான பொருத்தமான பெயர் தான் சார் அந்த படத்துக்கு வச்சிருப்பாங்க. அது கரெக்டா தான் வச்சிருக்காங்க. நம்ம டைரக்டருங்க வந்து சும்மா வைக்கல, அது கரெக்டா வச்சிருக்காங்க சார். நான் யோசிச்சு பார்த்தேன் படத்தை. இல்லன்னா யாராவது கேஸ் போட்டுருவாங்க. இல்ல அது அது ஒண்ணும் இது இல்ல. தப்பா வச்சுக்கோங்க. தருகன் பேராண்மைங்கிறார். தருகன் பேராண்மைங்கிறார். சிம்பிள். உன்னோட விரோதியா இருந்தாலும் துன்பப்படும் போது உதவி பண்ணுங்கன்றதுதான் இது. வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பிள் கான்செப்ட் தான். அதான் ராமாயணத்துல ராமர் சொல்லுவார், இன்று போய் நாளை ராவணனை. பகைவர்க்கு ஒரு துன்பம் வந்த போது அவருக்கு உதவுவது அந்த ஆண்மையிலும் மேன்மையானது அப்படின்னு என் கையில இருக்கு மனுஷன். ஆனா உண்மையான பகைவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு போர்க்கள காட்சி ஒண்ணு சொல்றாங்க. 2 மன்னர்களுக்கு நடுவுல போர் நிகழ்கிறது. ஒருவன் வெற்றி பெறுகிறான், இன்னொருத்தன் வடக்கு இருக்கிறான். ஏன் வடக்கு இருக்கிறான் அப்படின்னா, ஒருத்தன் குத்துன மார்பல குத்துன அந்த வேல் என்ன செய்கிறது, முதுகுல வந்துருது. அந்த அவ்வளவு ஆழமாக பதிந்து விடுகிறது. அப்ப அவன் என்ன நினைக்கிறான், முதுகிலே தனக்கு புண் ஏற்பட்டு விட்டது, இனிமே நாம இந்த உலகத்திலே வாழ்ந்து பயனில்லை, நம்முடைய வீரம் போய்விட்டது என்று கருதி அவன் வடக்கிருந்து உயிர் துறக்கிறான் அப்படின்னு நம்ம வந்து சங்க இலக்கியத்துல பார்க்க முடியும். படிச்சோம்ல, வடக்கிருந்தோனே தோற்றவன பாடுறாங்க. முதுகுல வந்து அவனுக்கு அந்த வேலினுடைய புண் பட்டுட்டதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் வந்து வடக்கிருந்து உயிர் துறக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கு. அப்ப பகைவர்கள் வந்து 2 பேர் போரிடுகிறார்கள் என்றால் சம வலிமை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். வலிமை குறைந்தவர்கள் தொடர்ந்து தாங்கள் வந்து தோல்வியோடு வாழ விரும்பாதவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதையே ராமாயணத்துல சொல்லும் போது அந்த முதுகுல வந்து ராவணனுக்கு ஒரு யானையோடு போர் புரியும் போது அந்த தந்தம் உடைந்து அவன் முதுகோட தங்கிடுது. இந்த ராமன் என்ன பண்றான், வில்ல விடும்போது அந்த அம்பை விடும்போது அந்த அம்பு பட்டு அந்த முதுகுல தங்கி இருந்த அந்த தந்தம் வெளியேறி விடுகிறது. அந்த இடம் பள்ளமா இருக்கு, ஒரு புண்ணாக இருக்கிறது. உடனே ராமன் ரொம்ப கவலைப்படுறான். ஐயோ, நான் புறமுதுகிட்டவனோடு போரிட்டேனோ அப்படின்னு ரொம்ப கவலைப்படும் போது, இல்ல, அவன் ஏற்கனவே அவன் மிகுந்த வீரம் பொருந்தியவன். அவன் யானையினோடு போரிட்டு அந்த தந்தம் உடைந்து அவனுடைய மார்பிலை குத்தி முதுகு வரைக்கும் வந்திருந்தது. இப்ப நீ குத்திய அந்த அம்பின் மூலமாக அந்த தந்தம் வெளியேறி விட்டது. அதனாலதான் அந்த இடத்துல உனக்கு ஒரு புண்ணு இருக்கு. அவனுக்கு அவன் ஒரு நாளும் புறமுதுகிட்டவன் இல்லை. உனக்கு ஏற்ற சரியான பகைவன் தான், உனக்கு ஏற்ற வீரன் தான் அவன் அப்படின்னு ராமனுக்கு சொல்ற மாதிரி ஒரு பாடல் ஒன்று ராமாயணத்துல இருக்கு. அதனால தோல்வி அடைந்தவர்கள் கூட அதை பொறுத்து கொள்ளாமல் நீ போன்னு மன்னிச்சு விடும்போது கூட அதை அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதை அவங்க ஏத்துக்கல. முதுகுல காயம் படுறத அவங்க விரும்பவே இல்லை. எப்படிப்பட்டாலும் அவர்கள் அதை விரும்பவில்லை. அது வந்து மார்பில குத்தி முதுகு வந்தாலும் அவங்க விரும்பல. இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இந்த குறள்ல பத்தி எடுத்துக்கிட்ட போது அவனுக்கு ஒரு ஒன்று உற்றக்கால், அவனை மன்னிக்கணும் அல்லது அவனுக்கு ஊறு செய்யக்கூடாது, அது இதை விட பெரிய ஆண்மைன்னு தான் சொல்றாரு. அடுத்த குறள் அந்த பார்ட்டிக்கு இது இந்த பார்ட்டிக்கு கரெக்ட். அடுத்த குறள் போயிடலாம். யார் படிக்கிறது? மாலதி படிக்கிறியா? நான் படிச்சேன், கடைசியா லதா படிக்கிறேன். சிவகுமார் சார் கூட படிப்பாரு. சிவகுமார் சாரும் படிப்பாரு. நான் இப்ப படிச்சேன். கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும். கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும். கையில் இருந்த வேலை யானை மேல் எய்தவன் தன் மேல்பட்ட வேலை பறித்து மகிழ்வான். இது வந்து புலவர் ரா இளங்குமரனாருடைய கருத்து. கைவேலை எரிஞ்சா அது களிற்றோட போயிருச்சு, ஒரு களிற்று மேல பட்டுச்சு, களிறு ஓடி போயிருச்சு. இவனுக்கு அடுத்தாப்புல ஒருத்தன் வர்றான். அவன் வருபவன் வர்றானே, அவனை இவன் அடிக்கணும். இவன் கையில இப்ப என்ன, கையில இருந்த வேல் போயிருச்சு. இவன் வாழையோ இதையோ தேடுறான், அத கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவன் மெய்யில அவனுடைய உடம்புல
ஒரு வேல் குத்தி நிக்குது. எவனோ பகைவன் எப்பவோ எரிஞ்சது நிக்குது. அதை பார்க்கவும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி வருதான். ஆஹா, அதை அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சிருச்சு. அந்த மகிழ்ச்சி எப்படி வருது பாருங்க. கைவேல் கடித்தோடு போக்கி அது களிர் கொண்டு போயிருச்சு அடிச்சு. இப்ப அடுத்தது வர்ற பகைக்கு எங்கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு தேடுற போது அவன் மெய்யில குத்தி இருக்கிற வேலை எடுக்க பாக்குற போது அவனுக்கு மகிழ்ச்சி ஆகுதான். மகிழும், எங்கிட்ட இன்னும் ஆயுதம் இருக்கிறது. இதுல சார் கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் அப்படிங்கிறதுக்கு இந்த பரியாங்கிறது கண்டு, அதாவது எதிர்மறை மாதிரி சொன்ன பறித்து, அதான் இருக்குன்னு அர்த்தமா. பரியா பறிச்சு அத வீசிட்டு இவன் சிரித்தான், நீ என்ன வெல்ல வந்திருக்கியா அப்படிங்கிறதுக்கு. இந்த இடத்துல தன்னுடைய மார்பிலே குத்தி இருந்த வேல் அதை பிடுங்கி போட்டான் அப்படிங்கிறது பொருந்தாம அதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒருத்தனுக்கு இவ்வளோ நீட்டு மார்பில குத்தி இவ்வளோ நீளம் வேல் இருக்கும்போது அவன் எப்படி இன்னொரு வேலை எடுத்துக்கிட்டு போய் யானை மேல குத்த முடியும்? யானைக்கு அருகிலே சென்றுதான் குத்த முடியும். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் முதுகிலே அம்பரா தூணி வைத்திருந்ததை போல அவர்கள் ஆடைகளிலே இடுப்பு கச்சையிலே வாளை வைத்திருந்தார்கள், இன்னும் பொருள்களை எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அவனிடத்திலே சிறு வேல் இருந்தது. அந்த வேலை எடுத்து யானையின் மீது பாய்ச்சி விட்டு, என்னிடத்தில் ஆயுதம் இல்லை என்றா நீ நினைத்தாய், நான் வைத்திருக்கிறேன் என்று குத்திவிட்டு நகுந்து, அதாவது நகுதலோடு, நகுதல் அப்படின்னா ஒரு ஒரு கேலியா சிரிக்கிறது அப்படிங்கறத சொல்லுவாங்க. பண்ண முடியாது, நீ பண்ணணும்னு நினைச்சு வந்த நகுதல் பொருட்டன்று நட்டால் மேல் சென்று இடித்தல் பொருட்டு, அந்த இடத்துல நகுதல் சொல்லுவாங்க சார். ஏளனமா சிரிக்கிறது. ஆமா, இன்னொரு இடம் யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்ங்கிற ஒரு இடத்துல நகும்னு சொல்றார். அந்த இடத்துல என்ன நகும்னு அந்த பாடலை நம்ம பார்த்தோம்னா, நான் யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நான் அவள் மீது ஒரு காதல் பார்வையை பார்க்கிறேன், அதை அவளால தாங்கிக்க முடியாம அவ மெதுவா பூமியை பாக்குறான். அதுக்கப்புறம் யான் நோக்காக்கால், ஐயோன்னு நான் சாதாரணமா பாக்குறேன். அப்ப அவள் ஒரு காதல் பார்வையை என்னை நோக்கி பார்த்து, உனக்கு மட்டும்தான் பார்க்க தெரியுமாடா, எனக்கும் தெரியும்னு நினைச்சு சிரிச்சாலாம். அப்படி அந்த இடத்துல நம்ம காமத்து பால்ல வரும்போது இந்த பொருள் கொள்வது போலதான், யானையோடு என்னுடைய வேல் போய்விட்டது என்று கருதுகிறாயா? இல்லை, என்னிடத்திலே இன்னும் வேல் இருக்கிறது அப்படின்னு அவன் தன்னுடைய ஆடைகளிலே பொருத்தி வைத்திருந்த அம்பரா தூணி மாதிரி கருவிகளை வைத்திருந்த, தன்னுடைய மேனியிலே கட்டி வைத்திருந்த அந்த வேலை எடுத்து வீசி கொன்றான். அப்படி என்று யாருன்னு கேட்டேன். யாரு இதுக்கு இது யாரு சொல்றா, இது யாரு எழுதியிருக்கான்னு கேட்டேன். நம்ம நாமக்கல் பலர் எழுதிருக்காங்க, யானை என்று எழுதியிருக்காங்க. ஆனா அது அது மேடம் சொல்றது கரெக்ட். ஆனா இந்த இடத்துல காதல்ல வர நகுதல் வேற, இங்க வர நகுதல் வேற. அங்க இருக்கிற நகுதல் ஒரு ஒரு அதாவது ஒரு சின்ன சிரிப்பு, அந்த நேரத்துல எனக்கும் தெரியும்ன்றது ஒரு சின்ன மெல்லிய கம்பேர் பண்ண முடியாது. அது வேற நகுதல், இது வேற இங்க நகுதல் ஒரு ஆணம், ஒரு இதுதான் அதுதான் அது நீங்க சொல்றது ஓகே. இந்த இடத்துல கொஞ்சம் செருக்கு, இதுதான் படை செருக்குல ஒரு செருக்கு, அதான் சொல்றாரு. ஆமா ஆமா, அது சரிதான். அது அந்த பெருமிதத்தோடு சிரித்தான். அது பெருமிதம், அது எனக்கு தெரியாதா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு இது சிரிப்பு. இல்ல, அவனுக்கு வேற ஆயுதத்தை காண இருந்தாலும் குத்தி இருக்கிற ஆயுதம் மெய்வேல்னா சொல்றாரு. மெய்யில குத்தி இருக்கிற ஆயுதம் இருக்கிற பார்க்கவும் அவனுக்கு மகிழ்ச்சி ஆயிருச்சு. எனக்கு இப்ப ஆயுதம் கையில கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு ஒரு பெருமிதம் ஆகுது. ஆனா ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது அதுக்கு இந்த குரல்ல இல்லையே. மெய்வேல் தானே சொல்றாரு, மெய்யில இருக்கிற ஆனா மெய்வேல் சொல்றப்ப உடலோட ஒட்டி இந்த எப்படி வேணா பொருள் கொள்ளலாமே. ஆனா சார், அந்த வேலை பிடுங்கி நம்ம வெளியில எடுக்கும் போது அந்த வேலோட அமைப்பு இப்படி இருக்கும்.
இங்க உள்ள குத்தி இருக்கிற வேலை வந்து அவன் புடுங்கினானா உள்ள இருக்கிற அத்தனை உறுப்பும் வெளியில வந்து விழும்போது அவன் எப்படி சார் போரிட முடியும்? போரிட முடியாது. நியாயமான கருத்து. இன்னொன்னு சார், கலிங்கத்து பரணியில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த களம் பாடுதல்ங்கிற பகுதியில எப்படியெல்லாம் போர் வீரர்கள் கிடந்தார்கள்னு ஒரு காட்சி ஒண்ணு காட்டுறாங்க. அந்த காட்சியில இந்த மாதிரி பிடுங்கி விட்டு போட்டாங்கங்கிற காட்சி காணும். கை போச்சு, கால் போச்சு. ஆனா மேடம் நானும் இதுல ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா திருவள்ளுவர் வந்து இது வரைக்கும் கொடுத்திருக்க அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு சும்மா நான் இன்னொன்னு ஒளிச்சு வச்சிருந்ததை எடுத்து நான் குத்திட்டேன்றத கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். லெட் மீ கம்ப்ளீட். இந்த இடத்துல திரும்ப மத்தவங்க எல்லாம் என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான் எனக்கும் வருது. ஏன்னா இன்னைக்கும் வீரர்கள் வந்துட்டு எவ்வளோ வந்து போர் வீரர்கள் வந்துட்டு அந்த மாதிரி வந்து கிடைச்ச ஆயுதத்தை வச்சு உடம்புல இருந்து எடுத்து குத்தி எல்லாம் சாவடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அததான் அவர் சொல்லியிருக்காரு. அது மேபி வேலா இல்லாம சின்ன அம்பா இருக்கலாம், சின்ன கத்தியா இருந்திருக்கலாம், அது உடனே ஆர்கியூ பண்ணிக்கலாம். ஆனா உடம்புல ஒழிச்சு வச்சுன்றது வந்து திருவள்ளுவர் கண்டிப்பா எழுதியிருக்க மாட்டாரு. தம்பி அந்த பாட்டை இன்னொரு தடவை படிச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் இங்க பாருங்களேன். ஒரே ஒரு நிமிஷம் மேடம். அவங்கிட்ட வேற ஆயுதம் இருந்தா அவை தேடவே வேண்டிய அவசியம் இல்லையே, அவை வருத்தவே வேண்டிய அவசியம் இல்லையே. அவன் இந்த துப்பாக்கி சுட்டுட்டு அடுத்த துப்பாக்கி எடுத்து சுட்டுருவான்ல, அவையே கவலைப்பட போறேன். நீங்க பாருங்க, கைவேல் களிற்றோடு போக்கி போயிடுச்சு, வருபவன் போயிடுச்சு, அவன் வர்றான். வருபவன் இல்ல, எதுக்க யானை வந்ததுன்னு சொல்லவே இல்ல அவரு. யானை வந்ததுன்னு சொல்லல, யார் வந்தாங்கன்னு சொல்லல. மெய்வேல் பரியானகும்ங்கிற வார்த்தையை மாத்திரம்தான் அவர் போடுறாரு. எதுக்கு யானை வந்தால் வேல் தேவை. அப்ப அந்த யானை எப்படி வந்தது, இவன் என்ன பண்ணுனா அப்படின்னா, இதுல மெய்வேல் அப்படின்னு எடுக்கும்போது மெய்யின்னா உடம்புதான். உடம்பிலே அந்த காலத்துல அம்பரா துணிகள் வைத்திருந்தார்கள். நீங்க வந்து பழைய கால போர் நடக்கக்கூடிய அந்த காட்சிகள்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறார்கள். அப்போ ஒரு தடவையும் வேலை எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு ஓடுவானா? ஒரே ஒரு வேலை வச்சுக்கிட்டு அவன் சண்டை போட்டுட்டு அந்த வேல் போயிட்டுன்னா அவன் என்ன பண்ணுவான் அடுத்தது? அப்ப ஆயுதங்களை அவங்க வச்சிருக்க மாட்டாங்களா? எல்லா ஆயுதங்களும் அவர்கள் மேனி முழுவதும் இருக்கும். எந்த நேரத்துக்கு எந்த ஆயுதம் தேவையோ அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இது தேராக இருந்தால் தேர்ல வச்சிருப்பாங்க. இது வந்து காலாட்படையாக இருக்கு. மேடம் கரெக்ட் தான். எல்லா ஆயுதமும் போயிடுச்சு, எல்லா ஆயுதமும் அவங்க கிட்ட போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவான்? எல்லா ஆயுதமும் போயிடுச்சு அவங்க கிட்ட இருந்து. இப்ப என்ன பண்ணுவான் வந்து சார்? இன்னொரு தடவை அந்த பாட்டை நீங்க இன்னொரு தடவை படிங்க தம்பி. கைவேல் களிற்றோடு போக்கி, கையில இருந்த வேலைதான். வருபவன்னா மேலும் மேலும் வருகிற பகைன்னு சொல்றாங்க. வருபவனுக்கு என்ன எழுதுறாங்க? மேலும் மேலும் வருகிற பகைங்கிறாங்க. அடுத்தாப்புலயும் ஒரு பகை வருது. சரி, கையில இருந்தா அவருக்கு பெருமிதம் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரே ஒரு வேலை வச்சுக்கிட்டு போறவன் யானையோட விட்டுட்டு அப்புறம் போர்க்களத்துல என்ன பண்ணுவான்? மேடம் ஒரு கேள்வி, வேலுக்கு வேற எதனா பொருள் இருக்கா? வேல் தான் சார். அது வந்து அம்ப வந்து நம்ம அம்புன்னு சொல்றோம். அம்பினுடைய வடிவமும் வேல் மாதிரியான வடிவம் தான். இப்படிதான் இருக்கும். வேலோட வடிவமும் அப்படிதான் இருக்கும். மறுபடியும் வேல்னு வருதுல. அதனால நீங்க வந்து அந்த அவன் வந்து அவனோட உடம்புல இருந்த இன்னொரு ஆயுதம் அப்படின்னா அந்த காலத்துல ஒரே ஒரு வேலை தூக்கிட்டு சண்டை போட போக மாட்டாங்க சார். ஒருத்தன் போய் அந்த ஆயுதத்தை விட்டுட்டானா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? அந்த காலத்துல இல்ல, எந்த காலத்துலயும் போக மாட்டாங்க. அவங்க வந்து தன்னோட உடல்ல அவங்க ஆயுதங்கள் வைத்திருப்பாங்க. ஆனா வேல்ல வந்து சார், வேல்ல வந்து இப்ப போய் நெட்ல போய் சர்ச் பண்ணா வேல் வந்து வெறும் லாங் இது கைப்பிடி மட்டும் இல்ல, சின்ன கைப்பிடி வச்சும் வேல் நிறைய இருக்கு. நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். சின்ன கைப்பிடியோட இருக்க ஒரு வேலை ஒருத்தன் குத்தினான்னா அது உடம்புல இருந்து எடுக்கிறது ஈஸி தானே. அவங்க வந்து பெரிய பெரிய வாள் எல்லாம் கட்டிக்கிட்டு போயிருக்காங்க. நம்ம இன்னைக்கு கூட மியூசியத்துல போய் பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய வாள் எல்லாம் இருக்கு. உடல்ல போருக்கு போறவங்க ஒரு ஆயுதத்தை நம்பி யாரும் போருக்கு போக மாட்டாங்க. நிறைய ஆயுதங்களோட போச்சுன்னா என்ன பண்றது? அதுதானே பாக்குறோம் நம்ம. எல்லாம் போயிட்டுன்னே குடுக்கலையே சார் தம்பி. ஒரு வேலை சொல்ல கூடாதுல்ல, போர் தானே. இது யாரோ சண்டை போடுறீங்க, 100 பேர் சொல்றது ரொம்ப ரொம்ப சிந்திச்சிட்டு இருக்காங்கம்மா. எளிமையா அதை பார்த்தா அவனுக்கு அந்த நகைப்பு வருது. எங்கிட்ட ஒரு ஆயுதம் கிடைச்சிருச்சு, ஏன் அவனுக்கு அந்த நகுங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சேங்க?
என்கிட்ட ஒண்ணு இருக்கு, அது என் மேடையில குத்தி இருந்தால் கூட என்கிட்ட இருக்கு. அவன் பகையை எதிர்க்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிற போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. அடுத்ததுக்கு போலாம். நிறைய அவங்க சொல்றது ரைட்டு. அடுத்தது மேடம் நீங்க படிங்க மேடம், நீங்க படிங்க மேடம், சிரிக்காதீங்க, படிங்க. விழித்த கண் வேல் கொண்டு எரிய வழித்து இமைப்பின் ஓட்டன்றோ வன்கணவர்க்கு. விழித்த கண் வேல் கொண்டு எரிய வழி திமைப்பின் ஓட்டன்றோ விழி இமைப்பின்னு வந்திருக்கணும். அந்த இடத்துல வழின்னு எழுத்து பிழை இருக்கு என்னோட புத்தகத்துல. ஓட்டன்றோ வன்கணவர்க்கு ஓட்டுதான் இருக்கு. ஒட்டன்றோ இல்ல, ஓட்டன்றோ தான் எங்களுக்கு இருக்குது. நான் படிக்கிறதுல இருக்கு. ஓடுதல்ங்கிற பொருள்ல ஓட்டன்றோ வன்கணவர்க்கு. ஒட்டன்றோன்னு போட்டா அது எப்படின்னு தெரியல, எழுத்து பிழையா அது என்னன்னு எனக்கு தெரியல. புக்ல வந்து ஓன் நெட்ல ஓதான் இருக்கு, புக்ல ஓன் இருக்கு, புக்ல ஓன் தான் இருக்கு. புக்ல ஓன் தான் இருக்கு. அது புறங்கொடுத்தல்ங்கிறாங்க. ஒட்டன்றோங்கிறத புறங்கொடுத்தல்னு எழுதுறாரு பரிமீரட. அது வீரருக்கு புறங்கொடுத்தலாம். பகைவரை சினந்து நோக்கிய கண் அவர் வேலை கொண்டு எரிந்த போது மூடி இமைக்குமானால் அது வீரமுடையவருக்கு தோல்வி அன்றோ. வரதராசனார் சொல்றாரு, பகைவரை சினந்து பார்க்கும் கண் அவர்கள் எரியும் வேலை பார்த்து மூடி திறந்தாலும் சிறந்த வீரருக்கு அதுவே புறங்கொடுத்தலாகும். இது சாலகன் சொல்றாரு. எவ்வளவு உயர்வா சிந்திச்சிருக்காங்க பாருங்க. அந்த கண்ணை இமைச்சா கூட அது வீரம் இல்லைங்கிறான். அந்த அப்ப அஞ்சிட்டான்னு ஒரு கணத்துல அஞ்சிட்டான், மனசுல அஞ்சிட்டான் அப்படிங்கன்னா எவ்வளவு அது வீரம் இல்லைங்கிறான். எவ்வளவு இது பாருங்க. உண்மை அதுதானே சார். நீங்க நம்ம என்னதான் தைரியமா இருந்தாலும் அது கண்ணு காமிச்சு கொடுத்துரும்ல, காமிச்சு கொடுத்துரும்ல. அதுதான் அங்க பொருள். ஆனா ஒரு விஷயம் எனக்கு இங்க என்ன விளங்குதுன்னா, எல்லா இடத்துலயும் வேல் சொல்றாரு. எல்லா இடத்துலயும் வேல் சொல்றதுக்கு நான் என்ன புரியுதுன்னா, ஆயுதம் நம்ம எடுத்துக்கலாம். போர் அப்படின்ற பட்சத்துல இது எல்லா இடத்துலயும் வேல்ன்ற வேற ஆயுதத்தை அவர் சொல்லல. அப்ப நம்ம வேலுன்னு சொல்றதுனால ஒரு ஆயுதம், போருக்குரிய ஆயுதம் நம்ம எடுத்துக்கலாம். சார் விழித்த கண் வேல் கொண்டு எரிய வாழ் ரெண்டுதான் பேசுறாரு இவரு. வாழ்ங்கிற போது அது கிட்டத்துல போய் வெட்டுறது மாதிரி உள்ளது, ரொம்ப கிட்டத்துல போகணும். வேலுங்கிறது கொஞ்சம் தூரத்துல இருந்து எரியலாம். அதனால அதுக்கு இப்ப வளரிய பத்தி நம்ம பேசுனேன்னா, சு வெங்கடேசன் புத்தகத்துல அந்த கதை அதுல அது ஒலிதான் கேக்குமா, எரிஞ்சிட்டா அது காற்ற கிழிச்சுக்கிட்டு போய் இந்த வேலெல்லாம் அவ்வளவு தூரம் போகாதான். ஆனா அந்த வளரி அவ்வளவு தூரம் போயிட்டு 300 கஜம் போகுதுங்கிறாரு. 900 அடி போய் அவங்களோட தலை விழுகிறதான் கேக்குமா, அவ்வளவு விசை இருக்கும் அதுல அப்படின்னு சொல்றாங்க. நமக்கான ஒரு பிரத்யேகமான ஆயுதம், அதுக்கு அமைப்பு, அந்த தொழில்நுட்பம் நம்மகிட்ட இருந்த தொழில்நுட்பம் தான். ஏன்னா எடை ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா இருக்கணுமா அந்த எடை. அப்பதான் அதை அப்படி சுத்தி அதை போய் அங்க போய் வெட்டுமா. அப்ப அதெல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சு. அது பூராத்தையும் ஆயுத தடைச்சட்டம் 1801 22,000 வளரிய அழிச்சிருக்காங்க அப்படின்னு ரிக்கார்ட் காமிக்கிறார். தேடி போறாருன்னா வளரி இப்ப கிடைக்கிற வளரி எல்லாம் ஒரு ஆர்னமெண்டலா வச்சிருந்ததுதான் இருக்கு, அது நிஜமா இதுவானது இல்ல. அப்புறம் கடைசியில ஒரு இடத்துல ஒரு கோயில்ல பட்டான் கோயில்னு கோயிலாங்குளத்துல நான் வளரிய பார்த்தேன். அப்போ மக்களுடைய கலை எப்படியோ ஒரு இடத்துல வெளிப்படுதுங்கிறதுதான் அவருடைய அந்த வளரி இது. அது அவ்வளவு தூரம் வேகம் போகுது. அதாவது உங்களுக்கு வேல் தான் அன்னைக்கு பேசி இருக்காங்க. 2 தான் ஆயுதம் காமிச்சிருக்காங்க. நமக்கு இருந்திருக்கலாம் நிறைய ஆயுதங்கள், நமக்கு இதுல இலக்கியத்துல நமக்கு சொல்ற ஆயுதம். வாள்ங்கிறது என்ன, வெட்டுறது, கிட்டத்துல போகணும். வேலுங்கிறது கொஞ்சம் தூரத்துல இருந்து எரியலாம். இப்ப யானை கிட்ட போய் நீங்க வாழை வச்சு பண்ண முடியாது, காலாட் பண்ணிட்டு பண்ணலாம். அப்படிங்கறதுனால வேல் இந்த இது பூரா வேல் தான் பயன்படுத்தி. ஓகே, அடுத்த குரல் போயிடலாம்.
சார் நான் இது சரிங்க சார், சிவகுமார் சார் படிங்க. இது ஒண்ணு படிச்சிருக்கேன் சார். படிங்கம்மா, படிச்சுட்டு போங்க. விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்குனில் வைக்கும் தன் நாளை எடுத்து. விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. வீரன் தன் கழிந்த நாட்களை கணக்கிட்டு விழுப்புண் படாத நாட்களை எல்லாம் பயன்படாமல் தவறிய நாட்களுள் சேர்ப்பான். வரதராசனார் சொல்றாரு, ஒரு வீரன் தன் கடந்த நாள்களை எண்ணி எடுத்து அவற்றுள் முகத்திலும் மார்பிலும் போரின் போது புண்படாத நாள்களை பயனில்லாமல் கழித்த நாள்களாக கருதுவான். அன்னைக்கு நம்ம சிவகுமார் சார் சொன்னது மாதிரி எம்மொய் எம்முக்கு வராட்டி அந்த நாளே வழுக்கினுள் எடுத்து வச்சிடும். கலந்து கொள்ளாத நாளை வழுக்கினுள் எடுத்து வச்சிடும். இங்க நம்ம அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, உருப்படியா ஏதாச்சும் செய்யலன்னா உனக்கு அதெல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. பயனுள்ளதா நாள் பயனுள்ளதா கழிச்சிருந்தா அது வாழ்ந்த நாள், அதுதான் உன்னோட நாள். வாழ்ந்த நாள். வாழ்நாள்ல நீ உருப்படியா எதனா பண்ண நாள் தான் வாழ்ந்ததுக்கு நாள். அப்படித்தான் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதாவது சொல்றாங்க, காலையில எந்திரிக்கிற போது என்னென்ன பண்ணணும்னு நினைக்க சொல்றாங்க, நைட்டு படுக்கிற போதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு நினைச்ச பார்க்க சொல்றாங்க. அந்த நாள் வாழ்ந்த நாளா இல்ல அந்த வழுக்கினுள் வைக்க வேண்டிய நாளா? வாழாமே எத்தனையோ நாள் போயிருது. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கணுங்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்துட்டு சார், இங்க இப்போ 2.5 மாசமா தமிழ் பள்ளி இல்ல, இப்ப திருப்பி அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு தமிழ் பள்ளியில போய் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம வாலண்டியர் பண்ணிட்டு வந்தான்னா அந்த வாரமே ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். எப்படி இருக்கும்னா, எதுக்கு என்ன பண்றேனே தெரியாம அப்படியே ஓடிட்டு இருக்கும் வாழ்க்கை. அதனால ஏதோ ஒண்ணு பண்ணோம்னாதான் திருப்தி கிடைக்கும். இதுவும் சொல்லல, ஜோக்குக்காக அதை சொல்லல. நம்ம ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லி இருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல பேசி இருக்கோம், அல்லது பேசுறதுக்காக தயார் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அந்த மகிழ்ச்சி உங்களுக்காக சார் நினைச்சேன், நான் உங்களுக்காக தான் நினைச்சேன். நீங்க போய் இப்ப எவ்வளவு பள்ளிகள்ல போய் நீங்க எவ்வளவு சிறப்பா விஷயங்கள் செய்யறீங்க. நீங்க இப்போ உங்களுடைய கவுண்ட் அப்படிதான் பாப்பீங்க. நீங்க திரும்பி பார்க்கும்போது எத்தனை நான் பண்ணிருக்கேன்றதுதான். பண்ணாதனால நீங்க ரொம்ப சேடா தான் ஃபீல் பண்ணுவீங்க. சேடா தான் ஃபீல் பண்ணுவீங்க. உண்மை 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 செல்வா, பாராட்ட வேண்டிய விஷயம், சார பாராட்ட வேண்டிய விஷயம். கரெக்ட் சார். இந்த குறை வினயதேத்தா சாருக்காகவே சொன்ன மாதிரி இருக்குது. கரெக்டா இருக்குது. மதுவா சொல்லலாம், புண்ணுலயும் விழுப்புண்ணுன்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. திரும்ப இதேதானே சார் சொல்லுவேன். என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோன்றது மேட்டர். வாட் யூ நோ டசன்ட் மேட்டர், வாட் யூ டூ மேட்டர்ஸ். நம்ம 1000 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது யாருக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லாம பேசிட்டு இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது. அது உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுல ஒருத்தன் ஒண்ணுமே தெரியலன்னா கூட ஒருத்தன் போய் ஒரு விஷயம் செஞ்சான்னா அவன் தான் பெரியவன். யார் செய்யறாங்களோ அவங்கதான் நமக்கு, செய்யாதவங்க வேஸ்ட். நல்லதா மகிழ்ச்சி வழுக்கி போயிருச்சா, அது நம்மளை விட்டுட்டு வழுக்கி போயிருச்சா, வழுக்கு வைக்கப்படும். எத்தனை நாள் வழுக்கி போயிருச்சு சார். அதுக்குதான் சார் முன்னாடி சொல்லிட்டேன். அமுதாமா கூட எப்போ படிச்சதுதான். ஆனா அவங்க அத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டெய்லி ஒரு யூடியூப்ல வீடியோவா போட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்க போடாட்டி அவங்களுக்கு வழுக்கினுள் வைத்த நாளாயிடும். நீங்க வேற அவங்க தூங்குறதே இல்ல சார், வீடியோ போடலதா கேட்க முடியல சார், கேட்க முடியல சார். கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாள் ரிசர்வ் பண்ணிருக்கேன். நேத்தா ஒண்ணு கேட்டேன், அதுக்கு முன்னாடி 2 பெண்டிங் இருக்கு. அந்த மாதிரி பார்த்து கேட்க வேண்டியது. சார் என்ன சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு வீடியோ போடணும் சார், ரெடியாவல சார் துடிப்பாங்க. அப்படியே அந்த உடம்பு துடிக்கும், மனசு துடிக்கும், எல்லாம் துடிக்கும். ரொம்ப சகஜமா பேசுவாங்க சார், ரொம்ப சகஜமா அப்படியே கரைச்சி குடிக்க மாதிரி அடிச்சிருவாங்க சார். என்ன சொல்லுவாருன்னாக்கா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுவாங்க சார். அவங்க தமிழ் டீச்சர் தான் ப்ரூவ் பண்ணாங்க சார். அவங்க அந்த பிரித்து மொழிதல் நீ அந்த முதல் திருக்குறள் சொன்னாங்க, அது போய் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். கரெக்ட் ஆன்சர். காண முயல ஏதோ அம்பினில் யானை இருக்கு இல்லையா, அது கேள்வி பதிலாவே வந்திருக்கு. அதுக்கு ஆன்சர் பிரிது மொழிதல் அணின்னு இருக்கு.
நான் பார்த்த உங்க தமிழ் டீச்சர் தான் கன்ஃபார்ம். அணி இலக்கணத்தை சொல்லிட்டாவே அவங்க தமிழ் டீச்சரா இருந்ததுனாலதான் அது டக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த இலக்கணம் இந்த பெரிதுமொழிதல் அணி ரொம்ப நல்லா புரியும் சார் பசங்களுக்கு. அதனாலதான் மேடம் எல்லாம் புலம்பி வாழ்க்கை முறை பண்றீங்க. நேரா சொல்ல வந்ததை சொல்றதே கிடையாது, மறைமுகமா சொன்னா அது புரிஞ்சுக்கணும். அதுக்காக நீங்க எப்படி சொன்னாலும் எங்களுக்கு புரியாது. ஆமா, புரிஞ்சுக்க நாங்க முயல மாட்டோம். அன்றாடம் செய்திகள் வருது சார், நியூஸ்ல வரதான் சொல்லிடுவாங்க சார். அவங்க நியூஸ்ல வர செய்திகள் கவர் பண்ணி அடிச்சிருவாங்க சார். சூப்பரா சொல்லிடுறாங்க. எங்க நேரத்தை நாங்க அது வீணாக்குறதே இல்ல. அடுத்த குரல் போயிடலாம். வாசி. நான் படிக்கணுங்களா? படிக்க. சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கடலையாப்பு காரிகை நீர்த்து. சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கடலையாப்பு காரிகை நீர்த்து. 777. பறந்து நிற்கும் புகழை விரும்பி உயிர் வாழ்வையையும் விரும்பாத வீரர் வீர கடலைக்காலில் கட்டிக்கொள்ளுதல் அழகு செய்யும் தன்மை உடையதாகும். வீரக்கடலை காலில் கட்டிக்கொள்ளுதல் அழகு செய்யும் தன்மையாகும். யாரு ஆபரணம் அணிஞ்சுக்கலாம்ங்கிறார் அவன். யாரு அந்த கடல் போடுறதுக்கு எல்லாரும் போட்டுக்கிட்டு தெரிகிறானே அவன்லாம் போடக்கூடாது. அத எவனுக்கு அது பொருத்தம்? அவனுக்குதான் பொருத்தங்கிற. எந்த வீரன் அந்த மாதிரி உயிரையும் துச்சமாக நினைத்து போரிட்டானோ அந்த புகழ் வேண்டி சுழலும் புகழ்ங்கிறார். அந்த புகழ் திரும்ப திரும்ப வர்ற புகழா, அதாவது ஒரு நாள் புகழ் இல்ல, சுழலும் புகழ்ங்கிறதுக்கு அப்படி சொல்றாங்க. அது தொடர்ந்து வருகிற புகழை வேண்டி அந்த போர்க்களத்துல உயிரை துச்சம்னு நினைச்சவன் வீரக்கடல் அணிய தகுதி உள்ளவன். மத்தவன் அணிஞ்சிருந்தா அது என்ன, அது அவனுக்கு என்ன அப்படி. இது இந்த குரல் நீங்க சொன்ன உடனேயும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு காலத்துல வண்டியில எல்லாம் டாக்டர் லாயர்ஸ் இவங்க 2 பேர் மட்டும்தான் போடுவாங்க. இப்ப இன்னைக்கு எல்லாரும் போலீஸ்காரன் மிலிட்டரிக்காரன் இன்ஜினியர் எல்லாம் போட்டுக்கின்னு தெரியுறாங்க இல்லையா? அதுதான் ஞாபகம் வருது. எல்லாரும் போட்டு இந்த குரல் எல்லாருக்கும் போது அந்த சூழலுக்கு கூட இது பொருந்துமோ அப்படின்ற மாதிரிதான் தோணுது. அதுக்கு சிகப்ப சுழலை விடாம சில பேர் இப்ப ஊதாவை சுழலை விட்டுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அவனுக்கு அவன் சுழலை விடுறது ஆபரணம் இல்லைங்கிறது, அழகு இல்லைங்கிறது தடையிலோட ஒரு சட்டம் போட்டாங்க, ஒரு இது போட்ட ரூல் கூட போட்டாங்க. இன்னொன்னு ஆறுதான் அந்த சுழல் விளக்கு வைக்கலாம்னுங்க ரூல் இருக்கு சார். அதை மீறியே இவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிறது, எடுத்து வச்சுக்கிறது. டாக்டருக்கு டிஆர் போட்டாங்கிறதுக்காக இன்ஜினியர் எல்லாம் இஆர் போட்டாங்கல்ல. அததான் சொல்றேன். அட்வொகேட் ஏதோ ஒண்ணு போடுறாங்க, பிஆர் போட்டுக்க வேண்டியதுதான். போடுங்க சார் பிளம்பர் எல்லாம் பிஆர் போட்டுக்க வேண்டியதுதான். புலவரும் பிஆர் தான். நான் புலவர் போடுறதே விட்டுட்டேன் சார். நான் புலவரே போட்டுக்கிறது கிடையாது. நீங்க பேசினாவே போதுமா புலவர் தெரிஞ்சிட. மேடம் ஏன் போடுறது இல்லன்னு தெரியுமா? இல்ல அது வேண்டான்னு விட்டுட்டேன் சார். நான் படிச்சது மனசுல இருக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சும்மா இருக்கிறவங்க எல்லாம் போட்டுக்கிறாங்க சார். அதுக்கு வேல்யூவே இல்லாத போயிடுச்சு. அதனாலதான் மேடம் நமக்கு எதுக்கு இது வேண்டான்னு விட்டாங்க. 15,000 ரூபாய் கொடுத்தா டாக்டரு, அது மதிப்புறு அதுக்கு பேரு என்னல்ல, மதிப்புறு முனைவர். நான் அவருக்கு போன் பண்ணி கேட்டேன், என்னம்மா இந்த ஆளுல நிறைய பேரு டாக்டர் எல்லாம் போட்டுக்கிறாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. கேட்டேன், 15,000 ரூபாய் ஐயா, அதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்புறு முகவர் கொடுத்துருவோம், ஒரு போட்டோ எல்லாம் எடுத்து நீங்க போட்டு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மலினப்பட்டுருச்சு. அவெல்லாம் இதை அணியலாமான்னுதான் கேட்கிறாரு. அவர் கேட்க வேண்டிய கேள்வி, அந்த கடல் அணிகிறதுக்கு அந்த தகுதி இருக்க வேண்டாமா? அருமை. அடுத்ததுக்கு போங்க. அடுத்த குறள். உரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செரினும் சீர்குன்றல் இலர். உரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செரினும் சீர்குன்றல் இலர். போர் வந்தால்
உயிரின் பொருட்டு அஞ்சாமல் போர் செய்ய துணியும் வீரர் அரசன் சிறந்தாலும் தம்முடைய சிறப்பு குன்றாதவர் ஆவார். சீர்குன்றல் இலர். அதாவது இதுக்கு இந்த பெண்ணி குயிக்குடைய இதை நான் நினைச்சு இந்த குரலை பாக்குற போது, அதாவது அவரு ஒரு இதுக்கு நியமிக்கப்படுறாரு. நியமிக்கப்பட்டு அது பாதி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பெரும் வெள்ளம் வந்துலாம் அடிச்சுக்கிட்டு போகுது. இங்கே என்ன சொல்றாரு, இறைவன் செறினும் அப்படின்னா தலைவன் அத ஆணையிட்டவன் வேண்டான்னு சொல்றான். நீ இதுக்கு மேல செலவழிக்க முடியாது, இத கைவிடுன்னு சொல்றான். அப்ப கூட அவரு சீர்குன்றலில அவர் விடல. அவர் போய் அந்த பணத்தை அங்கெல்லாம் செலவழிச்சு, இது எகென்ஸ்ட் ஆர்டர் தான் அது. அதாவது நீ விட்டுடலாம், இந்த திட்டத்தையே கைவிட்டுடலாம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவர் கைவிடலைங்கிற போது இறைவன் சீரினும் அவரு சீர்குன்றர் அந்த இதை விடல, கடைசி வரைக்கும் செஞ்சுதான் முடிச்சாரு. அப்புறம் எல்லாரும் ஒத்துக்கின்றான். அந்த காலத்துல இந்த போர்ல என்ன சொல்றாங்க, இவன் போரை தொடங்கியாச்சு, போர் நடந்துகிட்டு இருக்கு, அவன் வேண்டான்னு சொல்றான், அது இந்த பகுதிக்கு போகலைன்னு சொல்றான். ஆனா போனவனுக்கு இது தேவைன்னு தெரியுது. அவன் உயிர் அஞ்சாம போய் மறுபடியும் ஜெயிக்கிறான். அப்ப சீரிலர் அப்படிங்கிறான், இறைவன் செறினும் அப்படிங்கிறான். செறினும் வேண்டான்னு சொன்னாலும் உரின் அதுக்கு போயாச்சு, உயிரஞ்சாமர் அவர் இன்னொன்னு இறைவன் அவர் தலைவர். ஏன்னா நீ தொடர்ந்து போனா அவனுடைய உயிருக்கு இதுவாயிரும், அதனால நீ போகாத, திரும்பி கூட சொல்லியிருக்கலாம். அப்பவும் உயிரஞ்சாம மறுபடியும் அந்த காரியத்தை நான் முடிக்கணும்னு முடிக்கிறான்ல. இது பல உளவியல் இதுல இருக்கு. எனக்கு அந்த பெண்ணி குயிக்கு ரொம்ப அது பொருத்தமா தெரிஞ்சிச்சு, நினைச்சு பார்த்தேன். பெண்ணி குயிக்கு சொல்றது கல்லணை கட்டம் சொல்றீங்களா சார்? இல்ல, பெரியார் அணையில முல்லை பெரியார் அணை அவராலதான் இன்னைக்கு நிக்குது. அவரு இதுதான் சார் வரலாறு. நீங்க சொன்னதுதான் வரலாறு. இந்த மாதிரி அவரு போய் அவரோட சொத்தெல்லாம் ஊர்ல இருந்து போய் வித்து எடுத்துட்டு வந்து கட்டினாரு அப்படின்றதான் வரலாறு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப லேட்டஸ்டா பாரதியும் ராஜா சாரும் 2 பேரும் பேசினாங்க, வாங்க பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க யூடியூப் சேனல்ல பேசினாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் பொய், அவரு போய் அவங்க ஊருக்கு போய் அதெல்லாம் கொண்டு வரவே இல்லை, ஆனா ஏதோ மேனேஜ் பண்ணாரு, அவரோட முயற்சியாலதான் இது கட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க ப்ரூஃபே இருக்கு, அவங்களோட சொந்தக்கார அந்த அடுத்த வாரிசே சொல்றாங்க அத மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்கல அப்படின்னு அவங்க சொல்றத பாரதியும் ராஜாவும் பேசினாங்க சார் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி. ஆனா அவருடைய வாரிசுகள் எல்லாம் இங்க அவங்களெல்லாம் கௌரவிக்கப்பட்டாங்க. கௌரவிக்கிறாங்க சார், அதெல்லாம் உண்மைதான். அவர் பெருமுயற்சி எடுத்து அந்த அணைய கட்டினார்ன்றதெல்லாம் உண்மைதான். ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி அவர் அவரோட ஃபண்ட் எல்லாம் கைவிட விட்டுறலாம்னு அரசு ஆணை கூட அவர் அதை முடிச்சாரு. அதுதான். ஆனா என்ன சொன்னாங்கன்னா, அவர் இங்க பணம் இல்லாதப்பா அவர் திருப்பி லண்டன் போயிட்டு அவரோட சொத்துக்கள் எல்லாம் வித்து கொண்டு இங்க அணை கட்டினாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவுச்சு. அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அத இவங்க இல்லன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லன்னு சொன்னாங்க ராஜாவும். யாரு சார் நான் மிஸ் பண்றேன், யார் அப்படி அணை கட்டினது? பெரியாற்ற இந்த பெரியாற்ற அணை முல்லை பெரியாறு அணை கட்டுறதுக்கு பஞ்சம் பிழைக்கிற ஆக்ட் வந்துச்சா, தாது வருஷத்து பஞ்சம்னு இதுல எழுதுறாரு. கதைகளின் கதையில வெங்கடேசன் இதை ஆராய்ச்சி பண்ணி இருக்காரு. நமக்கு இங்க வேண்டாம்னு நினைச்சேன், அது அம்மா சொன்னதுனால சொல்றேன். அந்த ஆராய்ச்சியில அவர் எழுதுறாரு, எல்லாருக்கும் கூழ் ஊத்துனாங்களாம். அப்ப கூழ் ஊத்துற போது பஞ்சம் ஒரு ஆக்ட கொண்டாடுறாங்க 1830. அது தாது வருஷத்து பஞ்சம்ங்கிறாங்க. நல்லதங்காழும் பெண்ணை குவிக்கும்னு அந்த கதைக்கு அவர் தலைப்பு வைக்கிறார். நல்லதங்காள் கதைய ஏதோ மதினியுடைய கொடுமை, அண்ணியுடைய கொடுமை அப்படிலாம் எழுதுறாங்க. ஆனா அது அப்படி இல்ல, இது பசுமை. ஒரு பச்சை சேலைய வச்சுட்டு அந்த இதுல குதிக்கிறார். அப்ப அண்ணனுடைய பாசம் அந்த இதெல்லாம் இல்லை, இது பசுமை. இது எப்படி வந்துச்சான், அப்ப அந்த பஞ்சம காலத்துல பஞ்சத்தை தவிர்க்கிறதுக்காக மக்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். இன்னைக்கு 100 நாள் திட்டம் மாதிரி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டாந்தானா, ஒரு வேலை கொடுத்தா அவனுக்கு ஏதோ கொடுக்கலாம் பணத்தை அப்படின்னு திட்டம் கொண்டாந்தாங்க. அந்த பஞ்ச திட்டத்துல
என்ன பண்றாங்க, பெரியார் அணைக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்கு. பெரியார் அணைக்கு முல்லை பெரியார் அணைக்கட்டு கட்டலாம்னு. அப்ப அணைக்கட்டு கூலிகளுக்கு இந்த கஞ்சி கொடுக்கலாம், அதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறான். அப்படி வந்த ப்ராஜெக்ட நடுவுல பெரிய மழை, இந்த மாதிரி மழை பெஞ்சு பாதி கட்டிக்கிட்டு இருக்க போதே அது உடையுது. அதுக்கப்புறம் இங்க நோய் கிருமிகள் இந்த கொசுனால வந்துருது. அதனால கை விட்டுறலாம்ங்கிறாங்க. ஆனா அதுக்கு நியமிக்கப்பட்டவரு பென்னி குயிக்ங்கிற சிலிண்டர் வேணுமாமா? மேல துவைக்கட்டுமா சிலிண்டரு? சார், அந்த பென்னி குயிக் என்ன பண்றாரு, இப்ப மேடம் நாம படிச்சதெல்லாம் இப்ப எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, அவர்கிட்ட பணங்கள் இல்ல, அவரு திரும்பி போயிடுறாரு பிரிட்டனுக்கு. போனதுக்கு அப்புறம் சில சொத்துக்களை அங்க விற்கிறாரு, அவருடைய சொத்துக்களை. அந்த பணத்தை கொண்டாந்து இங்க கட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அரசு அது முடிகிற நேரத்துல உதவுது. இன்றைக்கு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களுக்கு அது பெரிய உதவியா இருக்கு. அதனால பென்னி குயிக்க இப்ப அந்த பக்கத்து வருஷ நாட்டு பகுதிகள்ல கொண்டாடுறாங்க, தேனி பகுதிகள்ல கொண்டாடுறாங்க, அவரை பெரிய தியாகியா கொண்டாடுறாங்க. இப்போ மாலதியம்மா என்ன சொல்றாங்க, அவர் இதெல்லாம் செஞ்சாரு, ஆனாலும் அவரை கொண்டு போய் வித்து கொண்டாடல அப்படின்னு ராஜா பேசுறதான் சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த குரல்ல எப்படி பொருத்தணும்னா, இறைவன் சரினும் அந்த அரசாங்கம் வேண்டாம்னு சொன்னால் கூட இவர் ஆரம்பிச்சத விடல, அதை முடிச்சுட்டாரு. அப்ப இந்த குரலுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சார் அவங்க அதான் சார். சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம ராதாகிருஷ்ணன் சார் இருக்காருல்ல, தெரியுமா? நம்ம டீம்ல ராதாகிருஷ்ணன் சார் வருவாரு. டூரிஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆபீசரா ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனார்ல. பல டூரிஸ்ட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அதுக்கு ப்ரோஷர் பண்ணிருக்காரு, கவர்மெண்ட்ல அப்ரூவல் கேட்டிருக்காரு, அவங்க கொடுக்கல. இவர் சொந்த பணத்தை போட்டு ப்ரோஷர் போட்டிருக்காரு. முந்தி கூட இந்த கொரோனா டயத்துல எல்லாம் போன்ல தான் பாடம் நடத்தணுங்கும் போது எவ்வளவோ டீச்சர்ஸ் சொந்த பணத்துல எல்லாருக்கும் போன் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுனதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே. நிறைய இருக்கு, எவ்வளோ பேரு அந்த மாதிரி தனக்கு மீறி அவங்க வந்து பண்ணிருக்காங்கல்ல சார். இன்னொரு தகவல் பார்க்கும்போது இந்த முல்லை பெரியார்னும் போது நான் இவ்வளவு நாள் பெரியார் நம்ம பெரியாரோட பேரை தான் வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க பார்த்தா மீனிங்கே வேறையா இருக்கு, பெரியாரதான் பெரியார்னு வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அதுவே எனக்கு இப்பதான் தெரியுது படிச்சு பார்த்தா. அது கல்பொருது பெரிய இது வருது, நமக்கு ஒரு பாட்டு வருது இல்ல, பெரியவரை வியத்தலும் இளமை சிறியவரை இகழ்தலும் இளமை, அதுல வர்ற பெரியார் தான் அது. அதுல கல்பொருது இறங்கும் பெரியாற்றுன்னு வருது பாருங்க, அதத்தான் அவர் பாடுறாரு. பெரியாறு பெரியாறு அப்படின்னு அது பெரியார், பெரியாறு பெரியாறு. அவ்வளவு வேகமா வருமா அது? அதாவது அந்த மேற்கே பாயிற நதியெல்லாம் மலையில இருந்து வர்றதுனால அதனுடைய போர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, டக்குன்னு அங்க போய் கலந்துருது. அப்படி கலந்து வேஸ்ட் ஆகிறதான் தடுத்து இங்கே கொண்டாந்துருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு பெரிய முயற்சி. அடுத்தது போயிடலாம். இழைத்தது இகவாமை சாவாரை யாரே பிழைத்தது ஒரு கிற்பவர். இழைத்தது இகவாமை சாவாரை யாரே பிழைத்தது ஒரு கிற்பவர். கேள்வி கேட்கிறார்கள். தாம் உரைத்த சூழ் தவறாதபடி போர் செய்து சாக வல்லவரை அவர் செய்த பிழைக்காக தண்டிக்க வல்லவர் யார் அப்படி கேட்கிறாரு. ஒருத்தர் சாக கூட துணிஞ்சவன அவர் செய்த தப்புக்காக யார் தண்டிக்க முடியும், தண்டிக்க வல்லவர் யாருன்னு கேட்கிறார். இழைத்தது இகவாமி சாவாரை, இகவாமை இழைத்தது சாவாரை யாரே பிழைத்தது ஒருக்கிற்பவர். அவர் தவறுக்காக தண்டிக்க கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? உரைத்த சூழ், அதாவது அந்த சூழ் உரைத்தல் சொல்லுவாங்களே, அதாவது நான் ஜெயிப்பேன்னு இழைத்ததுன்னா சொன்னது சொன்னது அது சொன்னதை தவறாம செஞ்சவன
யாரும் தண்டிக்க மாட்டாங்க, போற்றுவாங்க அப்படிங்கறதுதான். இழைத்தது இகவாமை சாவாரி தான் கூறின வஞ்சினன் தப்பாமற் பொருட்டு சென்று சாகவல்ல வீரரை பிழைத்தது உருக்கிருப்பவர் யார், அது தப்பியவாறு சொல்லி எழுதற்குரியவர் யாவர். ஒருவேளை ஒரு வெஞ்சினம் சொல்லிட்டு போயிருக்கான், அந்த வெஞ்சினம் நடக்கல, அதுக்காக அவனை ஒருக்கலாமா, அவனை தண்டிக்கலாமான்னு கேக்குறான். அவன் என்ன சொல்றான், ஒரு வெஞ்சினம் நான் இங்க போனா ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்துட்டு போறான். போய் அங்க போர்ல அவருடைய வெஞ்சினத்தை காப்பாற்ற முடியல, அதுக்காக அவனை தண்டிப்பாங்களா? தண்டிக்க முடியாதுல்ல. அதாவது இதுல வந்து அவன் தோக்கறத சொல்ல சாவறத சொல்றாரு. சொல்லிட்டு செத்துட்டான்னா அவனை நம்ம வந்துட்டு ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்றாரு. செத்துட்டு அவனதான் சொல்றாரு. சாகித் பின்ங்கிறது வருதுல. இல்ல நீங்க தோத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அவனை வச்சு எல்லாம் செய்வாங்க. சாவாரை செத்துட்டான்ல, செத்துட்டான்னா வேற லெவல்ல போயிடுறான். வெஞ்சினன்னு சொல்லி போய் இறந்துட்டான். அவன் ஆனா அங்க ஜெயிக்கல, அவனை இங்க இகழ மாட்டோம்ல, பண்ணக்கூடாது. கரெக்ட். கிடைத்தது இகவாமை சாவாரை நாம் நினைத்ததை தவறாமல் செய்து முடிக்கு சாவையும் ஏற்கும் வீரரை நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அருமை, புரியுது. இப்பதான் சிம்பிள் சார். ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறவனை போய் முயற்சியில வெற்றி அடையாட்டை கூட அவனை குறை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நாம என்ன பண்றான், அவன் தோத்துட்டான்னா அவன் தோத்துருவான்னு எனக்கு தெரியும், இந்த இப்படி தெரியும், அவன் குறை சொல்ல தெரியும்ல. நல்ல முயற்சி செஞ்சிருப்பான் அவன், அந்த செஞ்ச முயற்சியை பாராட்ட மாட்டோம். அதை விட்டுட்டு அவன் தோத்துருவான், அவன் இப்படிதான் இருந்தான் அப்படியேதான் இருந்தான் நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் சொல்லக்கூடாதுன்றாரு. ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை நெறி இத சொல்லியிருக்காரு. அனாவசியமா யாரையும் குறை சொல்லாதீங்க. அதாவது நம்ம பாராட்ட வேணாம், பாராட்ட அவனை பரவாயில்ல, அவனை குறை சொல்லலாம். நல்ல முயற்சி எடுத்திருக்கான், இது வந்து மிகப்பெரிய முயற்சி. அந்த முயற்சியை பாராட்டலன்னா கூட பரவாயில்ல, அவனை குறை சொல்லாதீங்க. யாரு பண்ண சொல்ல மாட்டாங்க. அருமை. நிறைய பேர் இருக்காங்க சார், இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ணி கிழிச்சான்னு சொல்றவங்க எல்லாம் எத்தனையோ பேர் அதான் இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பண்ணும்போது அவங்களோட பழைய விஷயங்களை தூக்கி சொல்லுவாங்க, இதுதான் அப்படின்னு கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அது ஓகே, மக்களை மாத்த முடியாது, நம்ம அதெல்லாம் பாத்துக்கலாம். 780 ரொம்ப நிறைய பேரு நிறைய இடங்கள்ல பயன்படுத்துறாங்க, வெவ்வேறு விதங்கள்ல பயன்படுத்தாங்க. வாசிங்க சார், படிச்சிடுங்க சார். புறந்தார்கள் நீர்மல்க சாகிர் பின் சாக்காடை இறந்து கோள் தக்கது உடைத்தது. புறந்தார்கள் நீர்மல்க சாகிர் பின் சாக்காடு இறந்து கோள் தக்கது உடைத்தது. தம்மை காத்த தலைவருடைய கண்கள் நீர் பெருக்குமாறு சாக பெற்றால் சாவு இரண்டாவது பெற்றுக் கொள்ளத்தக்க பெருமை உடையதாக. இறந்த பிறகு இல்ல, இறந்துனா யாசகம்னு சொல்றது மாதிரி, அதாவது அதை வேண்டி பெறலாம். இறந்து பெறுதல், இறப்புங்கிறது அது. அதாவது என்ன சொல்றாரு, புறந்தார்கள் நீர்மல்கி சாகிப்பின். இதுக்கு எனக்கு ஒரு நண்பருக்கு நிகழ்த்தது. அவரு ஒரு அலுவலகத்துல மேலாளரா இருந்தாரு. அவருடைய குற்றம் இல்ல, இருந்தாலும் அவரை ஒரு இதுக்காக வேறொரு அலுவலகத்துக்கு மாற்றிட்டாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்கள்லாம், அந்த ஸ்டாஃப், அவரால் பயன்பெற்றவர்கள்லாம் ரொம்ப அழுது கூட சொன்னாங்க, சார் இது உங்களுக்கு வந்திருக்க வேண்டாம் அப்படின்னு. அப்ப புறந்தார்கள் நீர்மல்க அவருக்கு ஒரு இது கிடைக்குது, எது டிரான்ஸ்பர் கிடைக்குது. அது சிறந்தது. அது இவன் போயிட்டானே அப்படின்னு இருக்கவன்லாம் நினைக்காம, நீங்க இருந்தீங்க, எவ்வளவோ செஞ்சீங்க சார், உங்க தவறு இல்லை, இருந்தாலும் நிர்வாகம் இந்த மாதிரி ஒரு இது எடுத்துருச்சு அப்படின்னு சொல்ற போது, இந்த இடத்துல புறந்தாருங்கிறது நிர்வாகம் இல்ல, நம்மள கூட இருக்காம பாருங்க,
அவன் பூரா பேரும் அழுகிறான். எத்தனையோ இப்ப நீங்க பள்ளிகள்ல ஒரு ஹெச்எம்க்கு ஒரு டிரான்ஸ்பர் வந்த போது ஒரு ஊரே அழுததெல்லாம் படம் போட்டாங்க. நீங்க ஏன் டிரான்ஸ்பர் போறீங்களேன்னு சொல்லிட்டு. அப்ப அது பிறந்தார்கள் நீர்மல்கத்தான் அது போறது. அது இருந்தா அதை வேண்டி பெறலாம் அப்படின்னு தான் சொல்றார். அந்த மாதிரி எல்லாம் கிடைக்காதுங்கிறார். அப்ப அது மாதிரி வாழணுங்கிறார். நம்ம தலைவர்களுடைய இது நிறைய தலைவர்கள்லாம் இதை பயன்படுத்துறாங்க. ஏதாவது தொண்டர் இறந்துட்டாருன்னா இந்த அதுல எல்லாம் ரொம்ப பொய்மை இருக்கு. இருந்தாலும் பயன்படுத்துறாங்க இந்த குரலை. பிறந்தார்கள் நீர்மல் ஹெச்சாக்கி சாகித்யங்கிறது சாதாரண விஷயம். நம்மளை சுத்தி இருக்கவங்க ஒரு அத நம்மளை நம்ம வேணும்னு நினைக்கிற மாதிரி வாழணுங்கிறது சாதாரண விஷயம். முதல்ல வந்து தன் ஒருவருடைய வேல்யூ சொல்றாரு. முதல்ல வந்து ஒருத்தரோட மதிப்பும் அவரை பத்தி சாதாரணமா நினைக்க கூடாதுன்றாரு. கடைசியில வந்து என்ன சொல்றாருன்னா மத்தவங்க பேசக்கூடாது, மத்தவங்க பேசக்கூடாது. அப்ப அந்த எந்த காரணத்தை கொண்டும் அதனுடைய வேல்யூ, ஒருத்தர் வேல்யூ சொல்லுங்க, ஆனா குறை சொல்லாதீங்க. இதுல என்ன எனக்கு தெரிஞ்ச மெயின் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு சார். இதுல என்னன்னா, சாவறது வந்துட்டு நீ இப்போ சும்மா போர்ல போய் சண்டை போட்டு சாவறதுக்கும் தான் தலைவனை காப்பாத்துறதுக்காக இல்ல நம்ம தலைவன் வந்து நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரி நீ சாவறதுக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்குன்றாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சா அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து போய் சாவுடான்றாரு. அப்படி சாவறதாண்டா பெஸ்ட்ன்றாரு. அதாவது நீ சும்மா போய் கும்பல கோயந்தா சாவறது இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எடுத்துக்கோ, அதுதான் அந்த மரணத்துக்கே ஒரு மீனிங்ன்றாரு. அப்போ நம்ம வந்து கும்பலோட கோயந்தா ஒரு செயல் செய்யறோமா, நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஒரு செயல் செய்யறோமான்றதுதான் அவர் சொல்றாரு இந்த இடத்துல, இல்லீங்களா? ரிஸ்க் இப்ப சாதல் பெருமையுடையது, அதை நீ வேண்டி பெறலாம்ங்கிறாரு அவர். அதுக்காக எதுவாலும் செய்யலாம்ங்கிறாரு. இந்த நான் போய் அந்த போஸ்டிங் எடுத்து சாவறதுக்கு ரெடி, அப்படி அதுதான் பெரிய விஷயம். சாவறதுக்கும் ஒரு மீனிங் கேட்கிறாரு அவரு. அதுதான் சார். பிறந்தார்கள் நீர் எப்ப வரும், நம்மள பிறந்தார்கள் நீர் எப்ப வரும், நம்ம பயன்பெற்றிருந்தா, நமது செயல் பெருஞ்செயலா இருந்தா, அந்த பொதுவுக்கு பயன்பெற்றிருந்தா தானே அடுத்த வருத்தப்படுவான் நம்மள பிறந்தவன். அப்ப அந்த மாதிரி சாவு சரியான சாவு எல்லாருக்கும் வருது. அந்த சாவுக்கு இந்த சாவுக்கு வித்தியாசம் இருக்கு. மேடம் ஆமா சார், வீர மரணம் அடைதல் அப்படிங்கிறது ஒரு பெரும் பேரா கருதப்பட்ட காலம் தானே சார் அந்த காலம். அதனால அப்படிப்பட்ட ஒரு வீர மரணத்தை ஒருவன் எய்துகிறான் அப்படின்னாலே அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட மன்னரின் குடைக்கே நாம் வாழ்ந்தோமே, இப்படிப்பட்ட மன்னர் இறந்து போனாரே என்று எல்லோரும் வருந்தக்கூடிய அளவுக்கு மரணம் நிகழ்மானால் அதுதான் உண்மையான மரணம். அத்தகைய மரணத்தை ஒருவன் விலை கொடுத்தாவது வாங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தன்னுடைய உயிரை கொடுத்தாவது வாங்க வேண்டும் அப்படிங்கிற பொருள் அந்த இடத்துல கொடுக்குறாரு. அதுக்கு முந்தின பாட்டு கூட நான் நினைச்சேன், எழுந்திருச்சு ஓடி போயிட்டேன், என் பையனுக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். இல்லைன்னா அதுல கூட எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா சார், ஒருத்தரை கொண்டு போய் பாகிஸ்தான்ல வச்சு அவர் பேரை மறந்து போயிட்டேன். அவருக்கு எவ்வளவு அபிநந்தன் அவர் வந்து எப்படி தன்னோட நிலைய நிறுத்தி ஒரு சபதம் எடுத்துக்கிறாங்க, போர் வீரர்கள் நாட்டுக்காக உழைப்பேன் அப்படின்னுட்டு. ஒரு நாளும் விலை போகாம அவ்வளவு கஷ்டத்தையும் அவர் தாங்கிட்டு மீண்டு வந்தார் பாத்தீங்களா. எனக்கு அந்த பாடல்ல அவரோட நினைவு எனக்கு வந்தது. பேர் மறந்துட்டோமேன்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த நேரம் என் பையன் கூப்பிட்டோன்னு சரி ஓடி போய் 2 தோசையை ஊத்தி கொடுத்துட்டு ஓடியாருவோமேன்னு ஓடி போயிட்டு சார் என்ன சார் பண்றது, அதுதானே சார் பெரிய முக்கியமான ஒரு விஷயமா. அங்க சுட்டுட்டு வந்ததுனாலதான் இங்க ஒழுங்கா உட்காந்து என்னங்க சார், அங்க தோசை சுட்டுறதுனாலதான் இங்க நிம்மதியா உட்காந்து இருக்கீங்க. ஆமா, இல்லன்னா எனக்கு ஒரே இங்க சூடா இது அதுவும் இல்லாத இங்க இதுவும் இல்லாத ஆயிட்டு இருக்கும். இதுல வந்து நான் தோசையை சுட்டு கொடுத்துட்டு தொட்டுக்கைய பக்கத்துல வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன். மாமா போயிருக்காங்க, அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு வேற ஏதாவது தேவையான்னு பாக்குறதுக்கு கூட அவங்க போயிருக்காங்க.
பெற்றோர் கடமை எவ்வளவு தூரம் ஈன்று புறந்தறுதல மற்றத இல்லாம எவ்வளவு தூரம் வர்றீங்க பாருங்க புலவரம்மா. அதாவது இப்ப அவங்க போய் அந்த சேவையை செய்யலன்னா சார் அவங்க கோபம் பூரா நம்ம கிட்டே இருக்கும். நல்லதுதான் அது. தம்பி அப்படி எல்லாம் கோபிக்க மாட்டேன் தம்பி, அந்த மாதிரி எல்லாம் கோவப்பட மாட்டேன். எங்க ஆமா வந்து கலந்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒண்ணு மற்றபடி இங்க ஒரு நிம்மதியா, அதாவது செயல் முடித்த ஒரு நிம்மதியோட வந்து கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தானே. அதனாலதான் முதல்லயே கேட்டேன், தம்பி உனக்கு என்ன வேணும் சொல்லு, செஞ்சு வச்சுட்டு போறேன்னு. எனக்கு பசிக்கவே இல்லம்மா, நீங்க போங்கம்மான்ட்டான். இப்ப வந்து அங்க நின்றுட்டு வயிற்ற தடவுறான், வர்றீங்களான்னு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்ல நீங்க என்ன பண்ணணும், திருக்குறள் புத்தகத்தை அவர் கையில கொடுத்து அனுப்பிச்சிடணும், போய் படிப்பா அப்படின்ட்டு. வயிற்ற தடவ மாட்டான். பாவம் பொழுதுன்னைக்கும் வேலை செய்யற பிள்ளைங்கள. சரி இல்ல சார், நீங்க சொன்ன உதாரணம் சரியான உதாரணம். அதாவது அவருடைய கடமை நான் ஜெயிக்க போறோம்னு தான் போறாரு. ஆனா இங்க மாட்டிக்கிட்டால் கூட நம்ம அவரை இதுங்களையே நம்ம அவரை இகழ்ச்சி சொல்லல. அவருடைய சூளுரை என்ன, நான் இங்க போய் ஜெயிக்க போறேன்னு சூளுரை. அது இம்ப்ளிசிட், அவர் சொல்லல, இம்ப்ளிசிட்டா அதான் அவருடைய நோக்க சூளுரைன்னு சொன்னேன். அங்க போய் அது ஃபெயில் ஆகுது, பிடிபட்டுட்டாரு. இருந்தாலும் கூட நம்ம அவரை ஒருத்தல் இல்ல, அவரை நம்ம யாரும் அவரை குறைவா பேசல, அத உயர்வா தான் பேசுறோம். அதத்தான் சொல்றாரு. அது மாதிரி யாராவது குறைவா பேசுவாங்களான்னு கேள்வி கேட்கிறாரு. நம்மகிட்ட கேள்வி கேட்கிற கேள்வி அது இன்னைக்கு வரைக்கும் பொருந்தது பாருங்க சார். இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட மாமனிதர்கள் நம்மளோட இருக்காங்க அப்படிங்கறதே நமக்கு ஒரு பெரிய பெருமை தானே சார். பொருத்தி பாத்துருவான். ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அருமையான படை செருக்குக்கும் அந்த பெருமிதம், நம்ம எல்லாரும் அடையக்கூடிய பெருமிதமும் அதுல ரொம்ப பொருந்தி தானே. நிறைய இடத்துல தோற்றாலும் பெருமிதம் தான் சொல்றாங்க. இதுலதான் 3-4 இடத்துல அவர் ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, அந்த முயற்சி பெருமுயற்சி எல்லாம் போற்றப்படணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நீங்க எதுலயும் ஜெயிக்கணுங்கிறது இல்ல அப்படிங்கறத ரொம்ப வலிமையா சொல்லுது இந்த அதிகாரம். கடைசி குரலுக்கு நான் MIM படையை எடுத்துக்கிறேன். கடைசி குரலுக்கு வந்து MIM படையில யார் வந்து தலைவனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்றீங்களோ அவங்க இந்த கடைசி திருக்குறளுக்கு வந்து ஏற்புடையவங்க ஆவீங்க. நீங்க மட்டும் என்ன குறைவானவர்களா? எவ்வளவு வேலை இருந்தாலும் இந்த பக்கம் ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒண்ணு வச்சுக்கிட்டு அதையும் கேட்டுட்டு அடுத்த நாளும் பாத்துட்டு. அதுக்காகலாம் ஸ்டீபன் சார் கண்ணுல தண்ணி வராது. அவரு ப்ரூவ் பண்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதெல்லாம் நீங்க எல்லாம் பண்ணாததான் தம்பி, எல்லாரும் எதுவுமே பண்ண வேணாம், டெய்லி வந்தா போதும். பெரிய விஷயம் தான். ஒரு கண்ணுல தண்ணி வந்துரும். மகிழ்ச்சி, ஒரு நல்ல கலந்துரையாடல். ஆனா சக்கரபாணி சார் இன்னைக்கு பேசவே இல்ல. அவர் மேடம் இல்ல கேட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம், எல்லாம் ஒன்றும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நன்றி, எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி சார், வாங்க. நன்றி. நீங்களும் அடுத்த வாரத்துல இருந்து குரல் வரும்போது நீங்களே ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. உங்க அனுபவத்தை எல்லாம் சொல்லுங்க. நாங்க பாட்டு நாங்களே பேசிக்கிட்டோம்னா கத்துக்கணும்ல, நாங்க கலந்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மணி நேரமாச்சும் பாத்துருப்பேன். இந்த ஒரு புக்கு மாணிக்க வாசகம்னு ஒண்ணு, இது பரிமேழ அழகர். அவர் தான் எல்லாத்துக்கும் பென்னி குயிக்கோட கதை பேசும்போது எனக்கு அது சரியா தவறான்னு தெரியல. அந்த இடத்துல வந்துட்டு பிளேக் நோய் வந்துட்டு அந்த பணி செய்துலாம் இறந்து போயிருக்காங்க. அந்த இறந்து போற தொழிலாளிகளோட கல்லறையோட பென்னி குயிக்கோட மனைவி கல்லறையும் அங்க இருக்குது. அவரு ஃபேமிலியோட வரவழைச்சிட்டாராக்க. 2 கதை சொல்லுவாங்க. ஒண்ணு மேடம் வேற சொன்னாங்க, இவங்க இந்த பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா சார் சொன்னது அதெல்லாம் சொன்னாங்க. அது நானும் படிச்சிருக்கேன். ஒண்ணு அவர் போய் மனைவியோட நகையெல்லாம் வித்து கொண்டு வந்து கட்டினாருன்னு. இன்னொரு தரப்பு வந்து என்ன சொல்ல, அதெல்லாம் கிடையாது, அவருக்கு ஒரு ஆர்டினரி மேன் தான், ஒன்றும் அவ்வளவு பெரிய செல்வாக்குள்ளவர் கிடையாதுன்னு.
ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றாங்க, அவரு மனைவி பிள்ளைகள் இங்க வந்துட்டாங்களாம். இவர் அந்த பணி செய்துட்டு இருக்கும் போதே அந்த நேரத்துல இந்த பிளேக் நோய் வந்துக்குது. பிளேக் நோய் வந்து அந்த தொழிலாளர்கள்லாம் சாகும்போது இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த அம்மாவும் இறந்துட்டு இருக்கிறாங்க. தான் மனைவிக்கு மட்டும் தனியே ஒரு கல்லறை கட்டக்கூடாது அப்படின்னுட்டு அந்த இறந்து போற தொழிலாளிகளுக்கு கட்ட கல்லறைகளோட இந்த அம்மாவோட கல்லறையும் கட்டி வச்சிருக்காரு. நான் அந்த மேல அந்த பெரிய டேம் மேல போய் அந்த கல்லறைகளை பார்த்தேன். ஆனா இவரு அந்த அம்மாவோட கல்லறை எதுன்றது என்னால சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல. நான் ஒரு ரவுண்ட் பண்ணேன், அது எல்லாத்தையும் ரவுண்ட் பார்த்தேன் நானு. ஆனா சொல்லல அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சரியா தெரியல. ஆனா அவரு பென்னி குயிக்கோட ஒரு சிறப்புல தன் மனைவியோட கல்லறையும் தொழிலாளரோட கல்லறையோடு சேர்த்துதான் அங்கதான் கட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியான தகவலாக தெரியல. மிக சிறப்பான மனிதர் தான் பதிவாகுது. என்னவா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரணும்ல, அதுக்கு அதை கொண்டாடுறதுதான் நம்ம தமிழர்கள். அந்த பகுதியிலேயா இந்த கம்பம் பகுதியில இருந்துட்டு ரொம்ப சிறப்பா மற்ற பகுதிகளை காட்டிலும் அந்த கம்பம் பகுதியில பென்னிகுயிக்கோட கம்பம் பள்ளத்தாக்கு அந்த பகுதியில அந்த பொங்கல் நேரத்துல பென்னிகுயிக் பொங்கல்னே வச்சு அவங்க ரொம்ப சிறப்பா அதை வந்துட்டு நன்றி உணர்வோட இது பண்றாங்க. என்னுடைய பிரதர் எல்லாம் அதுல ஒன் ஆஃப் த என்ஜினியர் அந்த காலத்துல அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த பிரிட்ஜ் கட்டுறப்போ. அதனால ஒரு தடவை நாங்க எங்க ஃபேமிலியோட போகும்போது அவர் ஒரு சின்ன ஸ்லிப் ஒன்று கொடுத்தாப்புனாரு அந்த எங்களுக்கு கார் ஓட்டு வந்த டிரைவர் கிட்ட. அதை அங்க போய் கொடுத்த உடனேயும் என்ஜினியர் ஃபேமிலின்னு சொல்லி எங்களை அந்த போட்ல ஏற்றிட்டு போய் மேல போய் டேம் பாக்குறதுக்கு விட்டா. அப்பதான் மற்றபடி மேல அலோவ் பண்ண மாட்டாங்களாம் நார்மலா போனா. எனக்கு அந்த ஆர்வத்தோட அந்த கல்லறையெல்லாம் பார்த்தேன். ஆனா இந்த அம்மா கல்லறை எது என்னால சரியா பண்ண வெளியே அது பெயர்லாம் சரியா எழுதல. அது ஒரு இது பார்த்துக்கிட்டேன். நல்ல செய்தி. இது மட்டும் இல்ல சார், கூடுதல் செய்தி என்னன்னா அந்த தண்ணி போக்கு வந்து வேற பக்கத்துல இருந்ததை அவர் வந்து மாத்தி கொண்டாரு செய்தி. அதுதான் அந்த அணையினுடைய சிறப்பு. அமெரிக்காவில கொலோராடோ ரிவரை அது அவங்க அங்க திருப்பி இருக்காட்டி இந்த போனிக்ஸோ அரிசோனாவோ இவ்வளவு இதுவா இருக்காதா. கொலோராடோ அணியை இதே மாதிரி திருப்பி இருக்காங்க. அதனுடைய நதியுடைய போக்க செல்வா படிச்சு பாருங்க. ஆனா அதே மாதிரி அவரோட கல்லறை இருக்குது, பென்னி குயிக்கோட கல்லறை அங்க இருக்கு. ஆனா அவங்க மனைவியோட கல்லறை எல்லாம் இருக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த செய்தி நல்ல செய்தி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி.